நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு டாக் வித் முத்தலிஃப் நிகழ்ச்சியில் சமீபத்தில் நடைபெற்ற டிவிகே கூட்டத்தில் அதன் தலைவர் திரு விஜய் அவர்கள் திமுக மற்றும் அதிமுக மூலம் தனக்கு அழுத்தம் உள்ளதா என்பது ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி திமுக ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் திமுகவோட மொழிப்போர் இயக்க கூட்டமும் நடந்திருக்கு. அதை பற்றிய விவாதத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி குடியரசு தின வாழ்த்துக்கள்ண்ணா. முதல்ல குடியரசு தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நம் நேயர்கள் அனைவருக்கும். அதாவது நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் குடியரசுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னா? நம்ம குடியரசு அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி அது நடைமுறைக்கு வந்த 1950ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடுறோம். சுதந்திரம் அடைந்தாலும் நமக்கு பல்வேறு சவால்கள் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்முடைய எல்லா வளங்களையும் கொள்ளடிச்சிட்டு போனோம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ நம்மளை சுரண்டி ஓட்டாண்டி ஆக்கணும். அதுக்கு பயன்படுத்தப்பட்டது தான் ரயில்வே துறை. இந்த மாதிரி நமக்கு அந்த கொள்ளையடிக்கிற வசதியாக பல வசதிகளை பண்ணி கொடுத்தோம். ரயில்வேன்றது இந்தியாவை ஒருமுகப்படுத்தியது. 560 சமஸ்தானங்கள். இந்தியான்றது இந்தியான்னு ஒரு நாடே இல்லை. அப்படி இருந்த நேரத்தில் இந்த மாதிரி நவீன விஷயங்கள் கொஞ்சம் ஒருமுகப்படுத்தியது. காந்தி கொஞ்சம் அந்த வேலையை பண்ணார், ஒருமுகப்படுத்தினார். நம்முடைய பல தலைவர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. இங்கே இருக்கிற சுபாஷ் சந்திர போஸோ, ராஜாராம் மோகன் ராயோ, திலகரோ, பாரதியாரோ யாராக இருந்தாலும் அவர்களை தேச தலைவர்களாக மக்கள் பார்த்தார்கள். நம்மக்கிட்ட ஒரு தேசிய உணர்வு இருந்தது. இது ஒரு பார்ட்டு. நம் சுதந்திரத்துக்காக போராடினோம். 30கள் 20கள்லேயே கிடைக்க வேண்டிய சுதந்திரம் நடுவில் இவர்கள் காங்கிரஸ், மற்றவர்கள் அகிம்சை, மற்ற விஷயங்கள். அகிம்சை ஒன்றிணைத்தது, காந்தி ஒன்றிணைத்தார். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நல்ல போராட்டம் எழுச்சியோடு வரும்பொழுது அதற்கு தடைகளாகவும் காந்தி இருந்தார் அப்படின்றது ஒரு விமர்சனம் உண்டு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி 46ல் ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா 39-45 2ஆம் உலகப் போர். அடினா அடி, செம்ம அடி. இவங்களுக்கு சோசியலிச சக்திகள் உலகத்தில் தலையெடுக்க ஆரம்பிக்குது. அந்த பாசிஸ்டுகள், ஹிட்லர், முசோலினி இவரெல்லாம் வீழ்த்தப்படுறாங்க. இங்கே ஜப்பானுடைய அந்த ஆதிக்கம் வீழ்த்தப்படுறோன்னா பெரிய அளவு நஷ்டம். இனி நாம் காலனி நாடுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாதுன்றப்போ பிரிட்டிஷ்காரங்க இறங்கி வர்றாங்க காலனி நாடுகளுக்கு சுதந்திரம் தருவதுன்னு. அப்போ 46ல் அதற்கான பேச்சுவார்த்தைகள் எப்படிப்பட்ட நிலை கொடுக்குறது, என்னென்ன பண்ணுறதுன்னு. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நீ என்றைக்குமே நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது மத வேறுபாட்டை அதில் கொண்டு திணிக்கிறாங்க. ஜின்னாவை அதற்கு இரையாக்குகிறார்கள். தான் இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணுன்றத அவர் இது பண்ணுறார். காங்கிரஸில் சிலர் அதை அங்கீகரிக்கவில்லை. காந்தி அதை அங்கீகரிக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வருது, பெரிய மோதல் நடக்குது. நம் சகோதரர்களை அடித்துக்கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம சகோதரர்கள் தானே, மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதனுடைய வடிவங்கள் இந்தியா தன்னை வேற்றுமையில் ஒற்றுமைன்னு கொண்டு போயிடுச்சு. அவர்கள் ஒரு மத நாடாக மாறிவிட்டார்கள். அதை மற்ற மேலை நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகள் பயன்படுத்தி இன்றைக்கி அதெல்லாம் மீறி நம்முடைய வெளியுறவு கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிக அளவு இஸ்லாமிய நாடுகள் நட்புறவோடு இருப்பது இன்றைக்கி இந்தியாவோட. கண்டிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பண்ணதை ஒரு இஸ்லாமிய நாடு எதிர்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய வெளியுறவு கொள்கை நமக்கான நியாயத்தை அவர்களுக்கு புரிய வச்சிட்டோம். இது ஒரு பார்ட் வச்சிங்கன்னா. 47 சுதந்திரத்துக்கு பிறகு பல தொல்லைகள் நமக்கு இருந்தது. முன்னேற்றத்தில் தடைகள் இருந்தது. சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கிறதுல பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் மீறி வல்லபாய் பட்டேல், பல தலைவர்கள் அந்த பணியை செவ்வனே செஞ்சு நாம் இந்தியர்கள் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு அரசு எப்படி இருக்கணும், பிரிந்து போகிற உரிமை இருக்கா, இருக்குது. ஆனால் அது எப்படி என்ற மாதிரிலாம் நமக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுற பொறுப்பு நம் தலைவர்களுக்கு இருந்தது. இதோடு சேர்ந்து டெக்னாலஜி. நமக்கு பல பிரச்சனைகள், இரும்பு தொழில்நுட்பத்திலேருந்து பல பிரச்சனைகள் அமெரிக்காவிடம், பிரிட்டனிடம் போய் கையேந்திய போது உதவி செய்யலை. நாங்கள் பல நூறாண்டுகளாக இது பண்ணதை நீ சில ஆண்டுகள் அடையலான்னு பார்க்குறியான்ற மாதிரிலாம் பேசினாங்க. அன்றைக்கி சோவியத் யூனியன் நமக்கு ரூர்கேலா உட்பட பல இதை நமக்கு உதவியாக பண்ணாங்க. சோவியத்தினுடைய உதவி இன்றைக்கு நம்ம விண்வெளி துறையில் பெரிய அளவுக்கு இருக்கிற இந்த கிரியோஜெனிக் எந்திரத்தை முதற்கொண்டு நமக்கு அவங்க உதவி பண்ணாங்க. சோவியத் யூனியன் சிதறண்ட பிறகும் நமக்கு அந்த நட்பு எப்போவுமே நீடிக்குது. இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளுடைய நாடு எப்படி போகணும், எப்படி நடை போடணும் அப்படின்றதுல ஒரு பெரிய சிக்கல் வந்தது. அப்போ தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற பணி டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட பலரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் தலைமையில். அவர் உருவாக்கின அந்த அரசியலமைப்பு சட்டம் மிகச்சிறந்தது, ஆகச்சிறந்ததுன்னு இன்றைக்கும் நம்முடைய நாடு எந்த வகையிலும், பல நாடுகள் பார்த்தீங்கன்னா பல வகையில் பிரிவினை, சோவியத் யூனியனும் சதறி போச்சு. கண்டிப்பாக பல நாடுகள் இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குது. செக்கோஸ்லோவேக்கியா வெளியே வந்து செக்கு ஸ்லோவேக்கியான்னு பிரிஞ்சு போச்சு. ஆனால் இந்தியா 560 சமஸ்தானங்கள், எவ்வளோ வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே இருக்கிறவங்களுக்கும் அசாமில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இருக்காது, வித்தியாசமே இருக்கு. ஆனாலும் இந்தியர்கள்னு ஒன்றுபட்டு இருப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம். எல்லோருக்கும் உரிமை. நம்மளுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 91, 19(1), 21 இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட எங்கும் யாரும் எங்கும் போய் வசிக்கலாம், யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம், எந்த மொழியும் கற்றுக்கொள்ளலாம், எங்கும் தொழில் தொடங்கலாம், இந்த விவகாரங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளை இணைக்குது. நமக்கு அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. பார்லிமெண்ட்டு, உச்சநீதிமன்றம் ப்ளஸ்ஸு ஜனாதிபதி, இந்த மூணு துருவங்கள் மாதிரி. ஒருத்தருடைய அதிகாரத்தை இன்னொருத்தர் மீற முடியாது. சட்டம் இயற்றுகிற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு. அதுவும் எப்படி இருக்குது, 2 அவைகளில் நிறைவேற்றணும். அதில் வந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும். இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டுமே உச்சநீதிமன்றம் தலையிடணும். அதாவது இந்த மாவாட்டும் போது மாவு தள்ளுற வேலை இருக்குது, அந்த வேலை மட்டும்தான் பார்க்கணும். அதே மாரி ஏதாவது பிரச்சனை வந்தால் சில வழிகாட்டுதல்கள், இந்த மாதிரி அடுத்து ஒரு 20-30 வருஷத்துக்கு பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிப்பது. நம்முடைய நாடு பலராலும் பல தலைவர்களாலும் சொல்லப்பட்டது வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே எல்லாரும் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இணையாக இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறாங்க. பாகிஸ்தான் இது மற்ற நாடுகள் இணையாக கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க. மற்ற மதத்தினர் இருக்காங்க, சீக்கியர்கள், இந்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அங்கங்கே இருக்கும். உடம்பு இருந்தால் தான் நோய் வரும், ஆனால் கேன்சர் இல்லையே. கண்டிப்பாக நம்ம நாடு இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறது. அதனால் அந்த உருவாக்குன அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த நாள் நமக்கு குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய நாள் இது வந்து இளைய தலைமுறை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நாம் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தோம். ஒரு வீட்டில் ஒரு பையன் பிறக்கும் போதே நல்லா காரு வசதியில் பிறப்பான். அவனுக்கு அப்படியே வளர்த்துருவாங்க. அவன் பார்த்தா அந்த மனநிலை ப்ளஸ் அதற்கான பழக்க வழக்கங்கள் போயிடுவான். ஆனால் இந்த அப்பாக்காரு சொல்ல மாட்டார். சொன்னாலும் எப்படி சொல்லுவார்னா, திரும்ப திரும்ப ஒரு மாதிரி சொல்லி, பாப்பா எப்போ பார்த்தாலும் உனக்குன்னு அந்த மனநிலை தான் பையனை வளர்த்து வச்சிருப்பார். அப்போ சொல்லும் போது நீ அப்படி இருந்தா அதுக்காக நான் அப்படி இருக்கணுமா அப்படின்ற மனநிலை வரும். அப்படி இல்லை, கஷ்டங்களை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்றத சொல்லும் போது, அந்த பொறுப்பை ஆரம்பத்துலேருந்து கொடுக்கும்போது அந்த பையனும் ஒரு பொறுப்பான ஆளாக வளருவோம். சோவியத் யூனியன் ஏன் வீழ்ச்சி அடைந்ததுன்னா, சோவியத் யூனியன் 2ஆம் உலகப் போரில் 3 கோடி மக்களை தங்களுடைய மைந்தர்களை இழந்து உலக நாடுகளுக்கு தியாகம் பண்ண நாடு சோவியத் யூனியன். ஆனால் அந்த தியாகங்கள் அவர்கள் பட்ட கஷ்டம்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகள் கடத்தப்படலை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவை மற்ற நாடுகளில் பார்த்து அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுது, உடஞ்சி சதறிச்சு. இந்தியாவில் அது இல்லை. நாம் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம், பதிவு பண்ணாமே இருக்கோம். அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அறியப்படாத சுதந்திர போராட்ட தலைவர்கள். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி ஏராளமானவர் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த புத்தக கண்காட்சிலாம் முடிஞ்சிச்சு. ஆனாலும் சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள்னு ஒரு புத்தகம் இருக்குது, வாங்கி படிக்க சொல்லுங்கள் யாராக இருந்தாலும். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய முன்னோர்கள், 20 வயசு 18 வயசு இளைஞர்கள், சிறுவர்கள் நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டதெல்லாம் அதில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவை. அப்போ தான் இந்தியா உடையாமல் இருக்கும். அதனால் இந்த குடியரசு தினத்தில் இதை நம்ம வந்து நினைவு கூறுவோம். இதில் இன்னொன்று நான் இன்றைக்கி சுட்டி காமிக்கணும். கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வருஷம் கொடுப்பாங்க. இந்த சுதந்திர தின இதில் வந்து கலிமுல்லான்னு ஒரு திருப்பூரை சேர்ந்த ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக மத நல்லிணத்துக்காக யார் பாடுபட்டாலும் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் பார்க்கும் பொழுது தன்னுடைய 3 சென்ட் நிலத்தை விநாயகர் கோவில் கட்டுறதுக்கு ஒரு இஸ்லாமியர் கொடுத்துருக்காரு. இதுதான் இந்தியா, இதுதான் தமிழ்நாடு. அதில் குறிப்பாக சொன்னால் இதுதான் தமிழ்நாடு. இங்கே மதவெறிக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இடமில்லை அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தது நான் உண்மையிலேயே வரவேற்கணும். பாராட்டுக்குரிய விஷயம். தமிழக அரசுக்கும் நம்ம அதுக்கு நன்றி சொல்லுவோம். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன, நேற்று நடந்த டிவிகே மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டிசம்பர் 18க்கு அப்புறம் இப்போ தான் அவர் வாய் திறந்துருக்கிறார் விஜய் அவர். ஸோ இந்த மாநாடே அதுக்காக தான், அவர் பேசுறதுக்காக தான். கருவறையில் இருக்கின்ற கடவுள் அவர். ஓ அப்படி. தேர் எப்படி வரும்? ஆமாம், கடவுள் எப்படி வருவாங்க? என்னைக்காவது தேர் வெளியே வரும்போது வருவாங்க. மற்ற நாள்லாம் உற்சவமூர்த்தியா? உற்சவமூர்த்தி. மற்ற நாள்லாம் மக்கள் போய் கோயிலில் பார்க்கணும். ஆனால் அந்த கோயிலில் கூட 2 கால பூஜை 3 கால பூஜைலாம் இருக்குது. ஆனால் இங்கே மாதத்துக்கு ஒரு தடவை தான். அதே மாதிரி நேற்று அவர் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா, முதல் தடவையாக வந்து அதிமுக மேலே ஒரு குற்றத்தை சுமத்துறாரு. இது வரைக்கும் திமுக மேலே மட்டும்தான் குற்றம் சுமத்திக்கிட்டு இருந்தார்.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 கட்சிகளுமே ஊழல் நிறைந்த கட்சிகள், அடிமைங்கிற வார்த்தையும் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவை வெகு எளிதாக நான் இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தை கடுமையாக கூட இருக்கும், நன்றி மறந்து விமர்சிக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்த பொழுது அந்த கட்சிக்கு மேலே எந்தவித விமர்சனம் வைக்காமல் கிட்டத்தட்ட இது வரட்டும், இவர்கள் நம்மகிட்ட தான் வருவாங்க, நம்மகிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சிக்காமல் இருந்த கட்சியில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று. இது ஒன்று. விஜய் நேற்று தான் இதுவரையிலும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் நிலைப்பாடை சொல்லுங்கள். இவர் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார், டெல்லி பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார், தொடர்ந்து 3 தடவை நடத்துகிறார். இவருக்கு பிரச்சனை வந்து கரூர் பிரச்சனையில் வந்து இவர் பதுங்கி இருந்த பொழுது, வீட்டில் மௌன புரட்சி பண்ணி கொண்டிருந்த பொழுது இவர் பயந்து போய் நாடியது பாஜகவை, டெல்லி மேலிடத்தை. இவர்கிட்ட பேசும்போது 3-4 சுற்றுகள் பேச்சுவார்த்தை கூட்டணியோடு சேர்ந்து நடந்தது. அதனுடைய விளைவு இவருக்கு சாதகமாக இவர் கேட்ட சிபிஐ விசாரணையும் கிடைத்தது. அதன் பிறகு ஓடி ஒளிந்தவர்கள்லாம் வந்தாங்க, அதில் பல ஸ்லீப்பர் செல்லுகள்லாம். அப்போ அவருடைய எண்ணம் என்னென்னா தாவேகா தனியாக நிற்கணும். தனியாக நின்னா அவர்களுக்கு ஆதாரம், தாவேகாக்கு ஆதாயம்னு பார்த்தா இல்லை, அவர்களுக்கு ஆதாயம். விஜய் ஒரு குழப்ப மனநிலையில் உள்ள அரசியல்வாதி, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவர் வாழ்நாள் பூரா நடிகராக இருந்துட்டார். நடிகரானா கூட ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு கமல் மாதிரியோ அனைத்து விஷயங்களும் தெரிந்தவராக, எம்ஜிஆர் போன்று தன் இதில் வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்தால் நடிக்க சொன்னால் நடிப்பார், போனா போவார். இதுக்கு உதாரணம் வேணும்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டார். அந்த 5 வருடத்தில் பல படங்கள் வந்துச்சு. அதை ஒரு சமுதாய அக்கறை உள்ள ஒரு இளைஞன் தீமைக்கு எதிராக போகிறது, அரசுக்கு எதிராக போகிறது, மக்களுக்காக நிற்கிறது, இது மாதிரி திரைக்கதைகளையோ பாடல்களையோ பாடல் வரிகளையோ வசனங்களையோ வைக்கல. அதே ஹீரோயினை தோறுத்துறது, அதே கொச்சையான வசனங்கள், இது எல்லாவற்றையும் தாண்டி கடைசி படத்துக்கு முந்தின படத்துக்கு போதை மருந்து விற்கிறவராக வருவார். கண்டிப்பாக போதை மருந்து விற்றுட்டு வந்து நான் ரெடியாக வரவான்னு பாடுவார். ஜனங்களும் வாங்கன்னு வாங்க, ஏன் போதை மருந்து விற்கிறதுக்கு. அப்போது இவர் வந்து அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லி தந்தார் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஏன் இந்த முடிவு இவர் வருது? ஏய் என்னடா பைத்தியக்கார டைரக்டர், நீ 2 வருஷம் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், போதை மருந்து விற்றுட்டு ரெடியாக வருவான்னு பண்ண அறிவில் உனக்கு? இந்த கதைலாம் வேணாம், தூக்கிட்டு போ, நல்லா ஒரு இதாக எடுத்துகிட்டு வா. விஜயகாந்த் கூட அற்புதமான ஒரு படத்தில் கலெக்டராக வருவார், நேர்மையான கலெக்டராக வருவார், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திப்பார், அதுலேயும் வன்முறையெல்லாம் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் கேரக்டர் பாருங்கள், மக்களுக்கு நல்லது செய்கிற கேரக்டராகவே கேரக்டர் எல்லா படத்துலையும் தேசப்பற்றுள்ளதாக இருக்கும். அந்த காலத்தில் கிண்டலாகவே சொல்லுவோம், விஜயகாந்தும் அர்ஜுனும் தான் நம்ம நாட்டை தீவிரவாதிகள்லேருந்து காப்பாற்றுறாங்கன்னு. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தது நீங்கள். அப்போது இவர் என்ன தெரியுது, இவர் டைரக்டர்களுக்கான நடிகர், அதில் கூட நாலேஜை ஈடுபடுத்தலை. ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பாடல் வரிகளையோ ஒரு இதில் இப்படி தான் இருக்கணும், ஒன்லி ஃபார் மணி ஓரியன்டட், இது ஒரு பார்ட்டு. அப்போ இவர் இந்த மனநிலையில் இருக்கிற ஒரு கட்சிக்குள்ளேயோ மற்ற இதுலேயோ வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, அவர் வந்து அரசியல் தெளிவு இல்லாததுனால கரூர் சம்பவம் வந்த பொழுது மிரண்டு போய் ஓடுறாரு, பேச்சுவார்த்தை போகிறார் பாஜகவோட. இந்த குழப்ப மனநிலையில் உள்ள ஒரு தலைவர்கள் வந்தோடனே, தலைவரை இன்னைக்கு வானிலை 35%, தலைவர் அவர் போய் சொல்கிறார் 36% இப்படின்னோடனே, ஓ அப்படியா, அப்போ நான் முதல்வராவது எந்த பிரச்சனையும் இல்லை, 26, 27, 30, 32, நேற்று 40ன்ட்டாங்க, அடுத்த மாதம் 45ன்னு வாங்க போல். அப்போ இப்படி ஏமாத்துறதை நம்பி தனக்கு உதவியர்களை எப்படி சொல்கிறேன்னா, கரூர் பிரச்சனையில் நீங்கள் அங்கிள் அந்த ஸ்டைல்லாம் பண்ணீங்களா, கரூர் பிரச்சனை வந்தோன்னா எப்படி ஓடினீங்கன்றதை 2த்தையுமே மக்கள் பார்த்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட நீங்கள் ஓடி ஒளிந்த பொழுது குறைந்தபட்சம் சாதாரணமாக ஒரு சின்ன கட்சியில் இருந்தால் கூட தலைவர் அப்படி ஆயிடுச்சு, பத்திரிகையாளர்களை பார்த்து ஒரு இதை சொல்லுங்க அப்படின்னா, ஏங்க ரொம்ப வேதனையில் இருக்கேன், என் தொண்டர்கள் உயிரிழந்திருக்காங்க, நான் இந்த வேலைக்கு வந்து அரசு தான் பொறுப்பு, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, உடைந்த இதயத்தோடு போகிறேன், இப்போ நான் பேசுகிற மனநிலை இல்லை, நான் நாளைக்கு பின்னா உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னா சொல்லிட்டு போயிருக்கலாம். தெரிச்சு ஓடினார், 3 நாள் தலையெடுக்கலை. அன்னைக்கு நைட்டு வச்சு செய்கிறாங்க. இவர் அந்த அமைச்சர் அன்பில்லாம் போயிட்டு கண்டிஷனை ஃபாலோ பண்ண அழுவுறதும், இவர் இப்படி நிற்கிறதும், செந்தில் பாலாஜி, அன்னைக்கு இரவு முழுவதுமே ஒரு பெரிய கருத்து பரப்பப்பட்டது, விஜய் 41 பேர் சாவுக்கு காரணமாயிட்டார், விஜய் தான். காலையில் எடப்பாடி பழனிசாமி வரார், எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவரை வச்சு செய்ய போகிறாரு, அப்படியே திருப்பி விட்டார். அவர் எப்படிங்க சொல்லுவீங்க? அவரை மட்டும் எப்படி காரணம் சொல்லுவீங்க? தமிழக அரசுக்கு பொறுப்பு இல்லையா? காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா?
திட்டமிட்டு இந்த வேலை செஞ்சு நான் சொல்ல முடியாதா? யாருக்கும் பொறுப்பு இல்லைன்னு நீங்கள் எப்படி உங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பீங்க அப்படின்னு போட்டு அடித்த உடனே நிலைமை தலைகீழாகுது. மத்தியானம் அண்ணாமலை க்ரௌடு மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியுமா? காவல்துறை வந்து ஏன் பண்ணல? காவல்துறைக்கு பயிற்சி கொடுக்குறதே க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணுறது தான். ஒரு ஸ்டாம்பேட் நடக்க போகுதுன்னா நீங்கள் ஏன் அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலை? எத்தனை காவல்துறை அதிகாரிகளே இந்த 41 பேர் இறப்புக்கு பொறுப்பேற்று நீங்கள் சஸ்பெண்டோ நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற கேள்வியெல்லாம் வச்சார். தமிழிசை பேசுனாங்க, மற்ற அதிமுக தலைவர்கள் எல்லாம். உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ஒரு இது பண்ணாங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் வெளியில் வந்தீங்களா? நன்றி சொன்னீங்களா? கிடையாது. ஆனால் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. சிபிஐ விசாரணை வருது. இப்போ நம்மளே சில பேர் வருவாங்க, சார் இந்த மாதிரி மாட்டிட்டான் சார் என் தம்பி, எவ்வளோ செலவானாலும் பாருங்கள் சார் கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணா பார்க்கலான்ட்டு நம்ம போய் அந்த ஸ்டேஷனில் பேசி ஏங்க இந்த மாதிரி இதுங்க விடுங்கன்னு வக்கீல் ஏற்பாடு பண்ணி எல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி சூழ்நிலை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைனாங்களா. முடிஞ்ச பையன் வெளியில் வந்தோடனே ஏமா அந்த வக்கீலுக்கு இது பண்ணுங்க, இந்த இவர் ஸ்டேஷனில் அவர் கொஞ்சம் இது பண்ணுவீங்க பார்த்து பண்ணுங்க, நீங்கள் பண்ணீங்க நம்மள்ட்ட வராதிங்க அப்படின்னா, எதுக்கு சார் நான் வந்து இன்னொருத்தரை விட்டு அங்கே பேச சொன்னேன் சார், அவர் தான் சார் விட்டா சார் அப்படின்னுவாங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, உதவி வாங்கிட்டு சூழ்நிலை மாறணும்னு இப்படி மாறிட்டாங்களே, இதுக்கு நம்ம முதல்லையே பேசி விட்டோம், இந்த விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். இதை என் வாழ்க்கையில் பல தடவை நான் அனுபவிச்சிருக்கேன். ஏதாவது உதவி பண்ணால் அந்த உதவி முடிஞ்சோடனே சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இது பண்ண இல்லைங்க அதெல்லாம் வேற, நாங்களே தான் ட்ரை பண்ணோன்ட்டு போயிடுவாங்க. அப்போது இந்த மாதிரி தான் இவர் சிபிஐ விசாரணை மற்றதெல்லாம் மாறினோன்னே, சூழ்நிலை மாறினோன்னே நான் தனித்து லைட்டாக உருட்ட ஆரம்பித்தாங்க. அப்போவும் என் போன்றவர்கள் சொன்னது, நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள், நாங்கள் தனித்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க. கீழே இருக்கவங்க சொல்கிறாங்களே, கீழே இருக்க விஜய் சொன்னாதான் அது முடிவு. அதிமுகவும் பாஜகவுமே அந்த முடிவில் தான் இருந்தாங்க. நீங்கள் இந்த கடைசியாக நடந்த பிரதமர் வந்த பொதுக்கூட்டத்தில் விட விஜயை திட்டக்கூடாது அந்த நிமிடம் வரையுமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அதற்கு எல்லாம் ஒத்து வருவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த உடனே விட்டுட்டாங்க. நேற்று அவர் தன்னுடைய முடிவை கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டார். அறிவிச்சிங்க, எங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் வழக்கமாக திமுக ஒரு பிரச்சாரம் வைக்கும்ல, இவர்களை திமுகவுடைய ரிப்ளிகான்னு ஏன் சொல்கிறோன்னா, வழக்கமாக திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணோம், அதிமுகவை பாஜக அடிமைப்படுத்துகிறது, திரும்ப திரும்ப கபலீகரம் செய்கிறது. நீங்கள் 10 சீட்டு நின்னவங்கள 6 சீட்டு கொண்டு வந்து 60 சீட்டு நின்ன காங்கிரஸை 25 கொண்டு வந்துட்டு வேறு வழியே இல்லை எங்கேயும் போக முடியாதுன்னு ஒன்று போட்டு அழுத்துனீங்களே, அதுக்கு பேர் தான் கபலீகரம். இதை ஏற்றுக்கிட்டு 5 வருஷம் ஆட்சியும் ஏற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் சிலுவை சுமக்கிறாங்களா, இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். இங்கே 90 சீட்டு கேட்டாங்க பிஜேபி 21. முருகன் அப்படி உச்சத்தில் போய் நின்றுனாப்புல, நார் முதல்வர் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம்னாரு. ஞாபகம் இருக்கா? ஆமாம். யார் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை. இங்கே பெரிய கட்சி எது? அதிமுக. சொல்லுங்கள், அதிமுக தான் பெரிய கட்சி, 20 சீட்டு தான். ரைட்டு, கொஞ்சம் டிடிவியை சேர்த்துக்குங்க, ஒரு 20 சீட் ஜெயிக்கலாம், உளவுத்துறை அறிக்கை ஐபி அறிக்கலாம் அப்படி தான் இருக்குது. இல்லை சார் சேர்த்துக்க மாட்டோம். இல்லைங்க பரிசீலனை பண்ணுவோம். இல்லை சார் பண்ணுறதா இல்லை. 20 சீட்டு போச்சா? இதை குருமூர்த்தியும் சொன்னார், ஓபிஎஸும் அப்புறம் சொன்னார். யதார்த்தமாக அதுதான். ஆனால் அந்த இடத்துல அமித்ஷாவே சொல்லியும், அதான் குருமூர்த்தி சொன்னார், அமித்ஷாவே சொல்லியும் கேட்கல. அப்போ அடிமையாக இருந்தால் ஐயா ஆணை எடுக்கல ஐயா, இன்னும் யாரையா சேர்த்துக்கணுமா சொல்லுங்க ஐயா, தானே நடந்திருக்கோம். கண்டிப்பாக. அப்போ அந்த இடத்துல ஸ்டவுட்டாக நிற்கிறவர் எப்படி அடிமைன்னு சொல்லுவீங்க? முடியாது. அப்போ இந்த கருத்தை இவர்கள் ஏன் பரப்புகிறாருன்னா, பிஜேபியை எதிரியாக நிறுத்துவது. அப்போ தான் தமிழகத்தில் இந்த வாக்குகளை அள்ள முடியும். அப்போ பிஜேபி எதிர்ப்பாக நிறுத்த அரசியல் பண்ணும் பொழுது அதிமுகவை ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை. பொருட்டாக மதிக்கல என்ன பண்ணோம்? அமித்ஷா திமுக, அடிமை திமுக, தவழ்ந்த பாடி, டேபிளு கீழே, இதான் திருப்பி திரும்பி நீங்கள் 5 ஆண்டுகளாக உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4-5 வார்த்தைகள் கட்டாயம் இருக்கும். இதை தாண்டி அவர்கள் வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 5-6 பேர் வச்சுக்கிறாங்களா, மூளை வாழைக்கு தானே வாங்குறாங்க. கண்டிப்பாக. கலைஞர் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. ஆனால் இவங்க பீகாரிகளுக்கு மூளையே இல்லைன்னுவாங்க. ஆனால் அந்த பீகாரி தான் கொண்டு வந்து மூளையா 287 கோடி ரூபா கொடுத்து அவரை வாடகைக்கு வச்சுக்கிட்டாங்க, பிரசாந்த் கிஷோரை. அவருக்கா? ஆமாம். இன்றைக்கும் ராபின் சர்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வட இந்தியர் தான். இந்த ஐபேக் டீமில் பலர் இருக்காங்க, இன்னும் பலர் வட இந்தியர்கள் தான். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் யார்? ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் யார்? எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். அப்புறம் ஆனால் சொல்லுவது எனக்கு என்னன்னு பேசுறது. மூளை வந்து மாநிலத்துக்கோ மொழிக்கோ மதத்துக்கோ எதுக்குமே சொந்தம் இல்லை. மூளைன்றது ஒவ்வொருத்தர் அனுபவ அடிப்படையில் வர்றது. தற்கூறிகள்னு விஜய் ரசிகர் சொல்கிறாங்களே, நான் அதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. யாரும் தற்கூறியாக இருக்கிறது இல்லை.
எல்லாருக்கும் மூளை இருக்கும், இந்த விஷயத்துல அவன் கவனம் செலுத்திட மாட்டான், அவ்வளோதான். மூளை இல்லைன்னு யாரையும் நீங்கள் சொல்லுவீங்களா? ஒருத்தர் வியாபாரத்தில் நல்லா தான் இருப்பார், அரசியல் அவருக்கு தெரியாது. ஏங்க என் வியாபாரம் பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன், அரசியல் எனக்கு தெரியாதுங்க. அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கு. அந்த துறையில் அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அவ்வளோதான். அதுதான் நான் விஜய்க்கும் சொல்கிறேன். உங்களுக்கு சினிமாவில் கூட அனுபவம் கம்மி, ஆனால் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கமல் மாதிரி ஒரு ஈடுபாடோட கூடிய விஷயங்கள் தெரியுமானா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வரும்போது அனுபவ கூட வச்சுக்கணும். அதுவும் செய்யலை நீங்கள், அது ஒரு பிரச்சனைன்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? திமுக எதிர் அசரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதிமுகவை பாஜக அடிமைப்படுகிறீர்கள் அப்படின்னு வைக்கிறார். அப்புறம் அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை பற்றி இவர் ஒன்றுமே செய்யலைன்ற மாதிரி விமர்சிக்கிறார். இதற்கெல்லாம் நேற்று பதிலடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொன்று, உங்களுக்கு இயல்பான உங்களுடைய இக்கட்டான நேரத்தில் கை கொடுத்து உதவி செய்தது பாஜகவும் அதிமுகவும். அந்த 2 பேர் இல்லைன்னா உங்கள் கட்சியை அப்போவே சின்னாபின்னப்படுத்திட்டு இருக்கணும் திமுக. இல்லை, கரூர் சம்பவத்தில் அவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆகலைன்னு இவரோட நிலைமை எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயம், கரூர் விவகாரத்தில் திமுக அது பாஜகவும் அதிமுகவும் நிற்கலைன்னா நீங்கள் எந்த அளவு கொண்டு போயிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட எஃப்ஐஆரில் விஜய் பேரை சேர்க்குற அளவு கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக நடக்கும். உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை, நீங்கள் கேட்டது எஸ்ஐடி விசாரணை தான், கொடுத்தது சிபிஐ விசாரணை. அதிமுக அந்த 41 பேர் குடும்பத்திலேருந்து ஆளுங்களை கொண்டு போய் வழக்கு போட்டது. உங்களுக்கு வழக்கறிஞர்களை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது விஜயபாஸ்கர். கரூரில் நீங்கள் வாங்க மண்டபத்தில் வச்சு சந்திங்கன்னு என் மண்டபம் ஏற்பாடு பண்ணி வச்சு எல்லாம் பண்ணப்போ பயந்துக்கிட்டு எங்களுக்கு மண்டபமே கிடைக்கலன்னு உருட்டியிருந்தாங்க. 2வது போலீஸ் எஸ்பிகிட்ட போய் பர்மிஷனே வாங்கலை, கேட்காமே எங்களுக்கு தரலன்னு உருட்டியிருந்தாங்க. இனிமேல் இந்த உண்மைகள்லாம் வெளியே வரும்ல, கண்டிப்பாக வந்துடும். அப்போ உங்களுக்கு சட்ட உதவி பண்ணதுலேருந்து பல உதவி பண்ணது அன்னைக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் கொஞ்சம் நன்றி விசுவாசம் இருக்கணும். இப்போ உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் பேசலை. எடப்பாடியே ஒரு தடவை இந்த பேச்சுவார்த்தை சம்மந்தமாக பாஜக தரப்புல இருந்து ஒரு நபரை அனுப்பிச்சு பேச்சுவார்த்தையில் இருந்தவரை எடப்பாடிக்கிட்டே விலைக்கு சொல்கிறாங்க, ஜெல்லாவலன்றாங்களே. இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறாங்கல்ல, பாஜக தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது, இதுலேருந்தே தெரியலையா பாஜக தான் அப்படின்னு. டிடிவிட்டே பேசணும், நாங்கள் பேசி கொண்டு வர்றோம், சரி பண்ணிக்கங்க, நல்லது நடந்தால் ரைட்டு. இப்படி அனுமதி கொடுக்கறது எப்படி அடிமைத்தனமாகும்? தாவே கேட்ட பேசுகிறோம், அப்படியா பேசுங்க, நாங்கள் பேசிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் என்றதை பேசியிருக்காரு, ரைட்டு பேசுகிறாங்க. தகவலை க்ளீனாக சொல்கிறாங்க. என்றைக்கு சொல்கிறாங்க தெரியுமா? சட்டமன்றத்தில் முதல்வர் தாவேக்காக எதிராக கடுமையான விமர்சனம் வச்ச பொழுது அங்கேயே எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு, பேச விடாமல் பண்ணுறாங்க, வெளிநடப்பு செய்து விழாவாரியாக விஜய்க்கு ஆதரவாக அவர் பேசுகிறாரு. கரூர் சம்பவம் தான் நடந்ததுன்னு பேசுகிறாரு. அன்னைக்கு மாலை அவரை எடப்பாடியை சந்தித்து என்னென்ன விஜய்கிட்ட பேசணும் அப்படின்றத ப்ரீஃப் பண்ணுறாரு அந்த நபர். அப்போ எடப்பாடி சொன்னது, என்னங்க அந்த தம்பி அவருக்காக அவரே பேச மாட்டேங்கிறாரு, நம்ம உட்காந்து சட்டசபையில் சண்டை போட வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் பேச சொல்லுங்கன்றாங்க. தனக்காக தானே தன்னுடைய நியாயத்தை, மக்களுக்காக இல்லை, ஓன் நியாயத்தையே பேச தைரியமற்று போய் கடந்த ஆள். அதுக்கப்புறம் நடந்த பொதுக்குழுவில் நன்றி கூட சொல்லல. ஜனநாயகன் எனக்கா அழுத்தமா நேற்று பேசுகிறீங்களே, அப்போ சொல்லுங்கள், மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது. ராகுல் காந்தி சொன்னார்ல, நன்றி சொன்னீங்களா அவருக்கு? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்களா? சொன்னால் மாட்டிக்கிங்க. சென்சார் போர்டை நீங்கள் எப்படி அணுகுனீங்க? அதே பராசக்தி அவங்களுக்கும் ரிவைஸ் கமிட்டி போடணுன்றாங்க, இவங்களுக்கும் போடணுன்றாங்க. அவங்க சார் போடுங்க சார், என்ன இதுவோ பண்ணிக்கலான்னு. நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, அவங்களுடைய தன்மானத்தில் கை வைக்கிறீங்க. கோர்ட்டுக்கு போனால் போய்க்க பண்ணிட்டாங்க. அவங்க கோர்ட்டில் கேட்டால் நான் என் வேலையை பார்த்துன்னுக்குறாங்க, அதுக்குள்ளேயும் இவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் இப்படி தான் பண்ண முடியும், இதான் நடைமுறை. கோர்ட் என்ன பண்ணுது, சிங்கிள் ஜட்ஜி விஜய்க்கு ஆதரவாக கொடுக்குறாங்க, உடனே டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க. டிவிஷன் பெஞ்சில் சிஜே தலைமை நீதிபதி கேட்குறாரு, என்ன விஷயம், இந்த மாதிரி எங்களுக்கு இது கொடுக்கல, என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள். சார் நாங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்குறோம், ரிவைஸ் கமிட்டி போட்டு சில காட்சிகள்லாம் நீக்கணும். ஆமாம், நான் என்னப்பா அந்தானே பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை, நாங்கள் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். அது ஏன் வேலை இல்லை ராசா, நீ 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்க, பார்த்தா அதெல்லாம் அதுக்கு நாள் கிடையாது. நடைமுறை என்ன, படத்தில் பிரச்சனை இருக்குது, ரிவைஸ் கமிட்டி போட்டு பண்ணுன்றாங்க. நீ 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்காக நாங்கிறேன், 21ஆம் தேதி வா விசாரிச்சிக்கிறோம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போவாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த படக்குழுவோட போய் என்ன சார் பேசிக்கலாம், கொஞ்சம் ரிவைஸ் கமிட்டி போடுங்க சார், 26ஆவது ரிலீஸ் பண்ணிக்கிறோம்,
நம்ம அஃபிடேவிட் நான் போட்டுறேன் கோர்ட்டில் சமாதானம் ஆகிட்டோன்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க. இவங்களுடைய நாலேஜ் சொல்கிறேன், சட்ட அறிவுன்றது எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு எப்போவுமே என்ன பண்ணும், என்னப்பா பிரச்சனை சார், இந்த மாதிரி விஷயம் என்னப்பா பிரச்சனை, இவன் சொல்கிறாரு சார் இதுதான் நடந்தது, அந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இருக்குது, இவங்க இங்கே வந்துட்டாங்க. ஆமாம் தலைமை நீதிபதி தான் விசாரிக்கிறாருல்ல, ஆமாம் அப்புறம் என்ன, இல்லை நீங்கள் அவங்களுக்கு உத்தரவிடுங்க. அது அவங்களுக்கு உத்தரவிடுங்களா, கிளம்பு அங்கே போய் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாரு, அதில் உனக்கு ஏதாவது நியாயம் இல்லைன்னா இங்கே வா, சும்மா அவன் நேரடியெல்லாம் வரக்கூடாது, போ அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி 20ஆம் தேதி அன்றைக்கே விசாரணை நடக்குது. அன்றைக்காவது சார் நான் ரிவைஸ் கமிட்டி சீக்கிரம் போட சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, கொஞ்சம் ரிவைஸ் கமிட்டி சீக்கிரம் போட சொல்லுங்கள், நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட இதாக இருக்கும். அன்றைக்கும் யார் உத்தரவிட்டது அது இதுன்னு அவங்க யார் சொன்னாலும் யார் வந்து புகார் கொடுத்தது அதுன்னு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க 20 நாள் அவங்க ரிவைஸ் கமிட்டி போடன்னு சொல்லிட்டாங்க. எதாவது பண்ண முடியுமா? அப்போ மறுபடியும் தேதி குறிப்பிடாமல் படம் தள்ளி வச்சு 27 சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனங்கள் இருக்குல்ல, சட்டத்தை பற்றி தெரியாமல், நடைமுறை தெரியாமல், நன்றி மறந்த தனத்தில், இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த இவர்கள் மற்றவர்களை வந்துட்டு அடிமை இது அதுன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. இவ்வளோ நாளாக ஏன் பண்ணாமல் இருந்தது? அப்போ உங்களுக்கு ஏதோ ஆதாயம், நம்ம கூட்டணிக்குள்ளே போயிடுவோம், இவர்கள் கீழே பேசுகிறாங்கல்ல, அது நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கள் தலைவர் அப்பத்துலேருந்தே உறுதியாக இருக்காருன்னு. உறுதியாக இருந்தால் நேற்று திட்டினது அன்றைக்கே திட்ட வேண்டியதானே. இப்போ கேட்குறாங்க எங்களை ஏன் இப்போ திட்டுறீங்க? ஆமாம் உங்களை திட்டாமல் இருந்தது காரணம் கூட்டணிக்கு வருவீங்க, திட்டாமல் இருந்தாங்க. நீ கூட்டணிக்கு வரலன்னு நீ திட்ட ஆரம்பிச்சோன்னா நான் வேடிக்கை பார்ப்பாங்க, அவியலை பண்ணுவாங்க, அரசியல் தான் பண்ணுவாங்க. அதான் நேற்று இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கே சொல்லியிருக்க வேண்டியதானே, அன்றைக்கி சொல்லியிருந்தா உன் கதி என்ன இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி உன்னை காப்பாற்றி விட்டாங்க, நன்றி கூட சொல்லலை. அதனால் தாவேகா இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். இது அவருக்கு சிக்கலை தரும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு போருக்கு போகிறீங்க, விமானம் படை, காலாட்படை, மிலிட்ரி, அந்த இது தரைப்படை, உங்களுக்கு எவ்வளோ டேங்க்ஸ் வச்சுருக்கீங்க, இது எல்லாமே வச்சுட்டு தான் நீங்கள் போருக்கு போகணும். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி இங்கே S-400 ரெடியாக இருக்குது, அங்கேருந்து ட்ரோனாக அமுச்சின்னுக்கிறான், வர 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 அடிச்சுன்னுக்கிறான். கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, ஒரு 4 விமானம் உள்ளே போச்சு, போய் டம்மு டிம்முன்னு போட்டோன்னா எப்பா முடிச்சிக்கலாம்பான்னு. இதுதான் நடக்கும். உங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன படைக்கலன்னு இருக்குது, உன் தளபதி என்ன ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறார் 15 நாளுக்கு தலைமறைவு. இந்த பயந்தாங்கொழி தளபதியில் வச்சுக்கிட்டு எந்தவித ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எந்தவித தமிழ்நாட்டு விட்டு தரவுகள் தெரியாத ஆளை வச்சுக்கிட்டு நீங்களும் ஒன்றும் இல்லாமல் இந்த தொண்டர்களை பலியிட போகிறீங்க. அவங்க கைகாசை செலவழித்து அவர்கள் நம்பிக்கையை விதைச்சி எல்லாம் பண்ணி தோல்வியை தழுவும் பொழுது கடுமையான மனச்சோர்வுக்கு ஆளாவாங்க. இந்த மேலே இருக்கிற டிக்கெட் இருக்குதுல்ல, இது எல்லாம் எதிரிடும். நடுவில் இருக்க மாவட்ட செயலர் நிர்வாகிகள் இருக்காங்களா, அதில் பாதி பேரை மற்ற கட்சியினர் தட்டி தூக்குவாங்க. குறிப்பாக திமுக இப்போ லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், திமுக இது நாள் வரை விஜயை அடிக்காமல் இருந்தது காரணம், விஜய் அடித்தா என்டிஏ பக்கம் போயிடுவார், நமக்கு பெருத்த சேதம், இங்கே இருந்தால் சேதம், அங்கே போனால் பெருத்த சேதம், அப்போ கம்முனிரு அடிக்க வேணாம் இப்படியே விடுவோம் அப்படின்னு. இப்போ விஜய் தனித்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனி போக மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அடி பயங்கரம் எப்படி உள்ள போகுதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஏடிஎம்கே இறக்கணும், மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. இன்னொன்று, விஜய் தனித்து இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்கு விஜய்க்கு விழும். அந்த வகையில் திமுகவுக்கு அது பெரிய அடி. விஜய் ரசிகர்கள் போன தடவை திமுகவுக்கு வாக்களித்தாங்க. இன்றைக்கி அதில் ஒரு பெரிய பர்சன்டேஜ் இங்கே அப்படியே மாறி ஒரு 6-12% வச்சா கூட திமுக அடி. ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம், பட்டியலின இளைஞர்கள் பெரும்பாலும் தாவேகா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 15-18% வாக்குகளை திமுக வந்து விஜய் பிரிக்கிறார். வாக்கு வாங்குவார், சீட்டாக மாறுமானா? இல்லை. அதேபோல் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம திமுகவும் அதிமுகவும் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அது வந்து எப்படின்னா அவங்களுடைய கட்சியோட பலவீனத்தை காட்டுதா? எப்படி அழுத்தம்லாம் கொடுக்க வேணாங்க. என்னால் ஒருத்தர் நாமக்கல்லில் ஓடி போய் ஒழிஞ்சிட்டா, ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டார், அதான் பார்த்தோமே எந்த லட்சத்தில் இருக்காங்க. இதில் வேறு பெருமை, என்ன வந்து அழுத்தம் கொடுக்க முடியுமா, நான் வந்தால் ஊழலே பண்ண மாட்டேன், பண்ண மாட்டான். மாட்டான்னா யார்? இந்த இவங்க அந்த காலத்தில் இந்த இந்த அடகு கடை வச்சுருக்கலாம் பேசுவாங்களா, அரே நம்பிக்கை செய்ய மாட்டான், யா ஏன் மாட்டான், மாட்டேன்னு சொல்லியான்னு. அந்த மாதிரி ஊழல் பண்ண மாட்டான். அப்போ நீங்கள் இல்லையா, வேறு யாரோ சொல்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் நான் பண்ண மாட்டேன், 1 ரூபா கூட காசு வாங்க மாட்டேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, ஸ்பெஷல் ஷோ,
இதெல்லாம் வச்சு டிக்கெட்டு விலையை விட பல மடங்கு வச்சு லாபம் பார்க்குறது யார்? அதுவும் ஒரு வகையில் ஊழல் தான். தயாரிப்பாளர்கள். உங்கள் மன்றத்திலனா அப்பாவி இளைஞர்கள் இல்லை, மேலே இருக்கிறவர்கள், புஷி ஆனந்த், இவர்களுக்கெல்லாம் இதில் பங்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கும் பங்கு இருக்கா இல்லையா? நீங்கள் வாங்குகிற 250 கோடிக்கு செய்கிற செலவுக்கு 600 கோடி எடுத்துட்டோம்பா, என்ன பண்ணுறது? நீ நல்லா வச்சு விற்றுக்கோ, நல்லா சம்பாரிச்சிக்கோ, எனக்கும் ஏதாவது பார்த்து போடும். இதை அனுமதிக்கிறது யார்? நீங்கள் தானே. அப்போ முறைகேடும் ஊழலும் இங்கே ஆரம்பிக்கலையா? இப்போ அறிவிங்க. அவன் பண்ண மாட்டான். யார்? நான் தான். சரி, என்ன பண்ண போகிறீங்க? ஜனநாயகன் படம் ஸ்பெஷல் ஷோ கிடையாது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு அதே வேலைக்கு டிக்கெட் விற்கணும். யாராவது கூடுதலாக விட்டால் ரசிகர்கள் வாங்காதீங்க, எனக்கு புகார் சொல்லுங்கள். யார் சொல்லிட்டு அவங்களுடைய நம்ம இது பண்ண சொல்லுங்கள். தயாரிப்பாளர்கள் இந்த வேலையை பண்ணக்கூடாது. புஷி வாங்க, அந்த சைடே போகக்கூடாது. நீங்கள் இப்போ பொதுச் செயலாளர், இப்படி வாங்க அப்படின்னு பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். எதுக்கு துடிச்சிங்க 9ஆம் தேதியை ரிலீஸ் பண்ணணுங்க? அந்த 4-5 நாளில் ரசிகருடைய ஆர்வத்தையும் பொதுமக்களுடைய ஆர்வத்தையும் அறுவடை பண்ணுறதுக்கு. அன்றைக்கி டிக்கெட் கிடைக்கல என்ன பண்ணுவான்? எப்படியாவது வாங்க பார்ப்போம். அதே அறுவடை பண்ணி பண்ணுறது. பாக்கெட்டில் துட்டு எடுக்கிறதுனா பிளாக் டிக்கெட் விற்பாங்கல்ல அந்த காலத்தில், அந்த வேலையை தானே பண்ணுறீங்க. ஏதோ நான் விஜய் மட்டும் சொல்லலை, எல்லா உச்ச நடிகர்களும் அந்த வேலையை பண்ணுங்கிறாங்க. எந்த படம்லாம் நல்லா ஓடுதோ அந்த தயாரிப்பாளர் அந்த வேலையை பண்ணுறான். சின்ன இது இவர்கள் பண்ணுறதுனால இவர்கள் மோனோபாலி ஆகிட்டாங்க. ஒரு பெரிய நடிகரை ஃபிக்ஸ் பண்ணுறது, அவர் கொண்டு போய் அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்குறது, அதுக்கப்புறம் அதை பேன் இண்டியா படமாக மாற்றுறது. உடனே இந்த நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோன்னா தக்காளி, வெங்காயம், எண்ணெய் இதெல்லாம் எடுக்கிறோம். அந்த மாதிரி கர்நாடகாவிலேருந்து உபேந்திரா, இந்தியிலேருந்து ஒரு நடிகர், கேரளாவிலேருந்து ஒரு நடிகர், ஆந்திராவிலேருந்து ஒரு நடிகர், ஹீரோ நம்மால் போட்டு பேன் இந்தியா மூவி. அவன் பார்த்தா அப்படி வருவான், 50 பேரை கொள்வான், இவன் 100 பேரை கொள்வான், போலீஸுன்னு ஒன்று எதுக்கு இருக்குன்னே தெரியாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு பாட்டம் ஒரு 2-3 ஐட்டம் சாங்கு, அப்புறம் 10-15 வண்டிங்க அப்படியே எகிரி வெடிக்கும். ஒரு சாங்குக்கு இங்கேருந்து யூரோப்பில் போய் எடுப்போம், அதுக்கு ஒரு 2 கோடி ரூபா செலவாகும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தலையில் வச்சு நோக்குவோம். இன்றைக்கி மார்க்கெட்டு விரிவடைஞ்சு போச்சுங்க. ஆனால் டெக்னாலஜி வைஸோ நல்ல கதைகளோ உங்கள்கிட்ட இருக்கான்னா இல்லை. அதே ஹீரோ நிற்பார், அவர் ஒரு 70 வயசு இருக்கும், அவர் நிற்கிறது பெரிய விஷயம். அவர் நிற்பார், அங்கே ஒரு 50 பேர் இருப்பான். வில்லனை வந்து எடுத்தோன்னு சுற்றலாம் மாட்டான், பக்கத்தில் ஒன்று பார்ப்பான். உடனே அவர் அப்படியே ஓடி வருவார், பயங்கர ஸ்லோவாக வந்து கிட்ட ஸ்லோ மோஷனில் வரும்போது ஹீரோ ஒன்று வைப்பார். அவன் அப்படியே துள்ளி நம்ம அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு எதிர்பார்த்தமா அப்படி உளுந்து பந்து மாதிரி அப்படி எழும்பான். மறுபடியும் ஒரு குத்து விடுவார் ஹீரோ, அப்படி பால் அப்படி எழும்போது ஒரு குத்து விடுவார். அப்படியே போய் அதுக்குன்னே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே இருக்கும், அதில் போய் உளுந்து தீப்பத்தி எரியும். உடனே வில்லனு பக்கத்தில் ஒன்று பார்ப்பார், இவ்வளோ அடி வாங்கிட்டேன் நம்ம போகலாமான்னு யோசிக்க மாட்டாங்க. அடுத்து 2 பேர் பயங்கர ஆயுதங்களோட போவாங்க, 2 பேருக்கு 2 குத்து விடுவார். அப்புறம் பார்த்தா எல்லாரும் ஓடியாந்துருவாங்க. அப்புறம் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுவார். ஒரு ஆள் 70 வயது முதியவர் 50 பேர் அடிப்பார். பார்த்துறீங்களா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? கண்டிப்பாக. லவ் மட்டும் அவங்களால பண்ண முடியல. அதனால என்ன பண்ணுறாங்க, இப்படி மாறிடுவாங்க. மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால 70 வயது முதியவர்கள், 68 வயது முதியவர்கள்லாம் இப்படி மாறிட்டாங்க. இந்த தலையெழுத்தை நம்ம பார்க்க வேண்டியதாகுது. இதுக்கு எவன் டைரக்டர் வந்துடுறான், சார் நீங்கள் வந்து போதை மருந்து கடத்துறீங்க. டேய் நான் ஈரோடா? இல்லை சார், இருந்தாலும் நீங்கள் கடத்துறீங்க. சார் நீங்கள் வந்து செம்மரை கட்டை கடத்துறீங்க. டேய் நான் ஈரோடா? ஆமாம் சார். அப்போ வில்லனு அதை தடுக்கிற போலீஸு. சார் தேசிய விருதை கொடுத்தாங்க சார், கொடுத்தாங்களா இல்லையா? புஷ்பா பட ஹீரோ கண்டிப்பாக கொடுத்தாங்க. ஏங்க தேசிய விருதுன்னு என்னங்க? ஏங்க அதே காலகட்டத்தில் தாங்க இது வந்துச்சு, இங்கேருந்து ஜெய்பீம் ஒரு எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு வழக்கறிஞர், அது நடந்த சம்பவம். அவர் வாதாடுறான், நியாயத்தை படுத்து நம்மளை பார்க்கும்போது உருக்கம். முதலமைச்சரையே நெகிழ வைத்து நைட்டெல்லாம் தூங்க விடாமல் பண்ண படம் பண்ணாது. ஏங்க அதுக்கு விருது இல்லைங்க. ஆனால் செம்மரம் கடத்தின கேரக்டருக்கு விருதுங்க. அப்போ என்ன அர்த்தம்? டேய் இனிமேல் நீ டேரக்டருங்க செம்மரம். அதான் அடுத்த படம் போதை மருந்து கடத்தினார் லியோவில் இவர். இப்படி தான் இன்னைக்கு திரையுலகம் போய்கிட்டு இருக்குது. அப்போ நல்ல படம் எடுக்கிறாங்கல்ல, அவன் ஸ்க்ரீனே கிடைக்க மாட்டேங்குது, அவன் காற்று கிடக்குறான். இப்படியே ஆச்சுன்னா என்ன ஆகும்? அவன்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துக்குவான். சொன்னேன்ல கொஞ்ச நாள் என்கிட்ட ஒர்க் பண்ணு, அந்த பழக்கத்தை வச்சு அந்த நடிகர்கிட்ட போ, ஒரு நல்ல கதை சார், நீங்கள் 2 வயசு குழந்தையாகிறீங்க, வில்லன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாப்புல, 10 பேர் வந்துடுறாங்க, 10 பேரையும் சொல்லிட்டு அடிக்கிறீங்க. 2 வயசு குழந்தை எப்படி படிக்கும் சார்? நீங்கள் ஹீரோ சார், நீங்கள் அடிக்கிறீங்க சார். தமிழ் படம் ஒன்று வந்துச்சு தெரியுமா? தம்பி சைக்கிள் ஏறி சுற்றுனோன்னு பெரிய ஆள் ஆகிடுவோம். ஆமாம். இந்த மாதிரி காமெடிலாம் வந்து இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இது சார் இல்லை சார் என்கிட்ட நல்ல கதை இருக்குது சார், உங்கள் கதையை குப்பத்தில் போடியா,
சார் நல்ல பாடல் வரிகள் இருக்குது, தூக்கி போடியா. சார் நல்ல மியூசிக் இருக்குது, ஏய் அங்கே ஒருத்தங்கிறான் பாரு, எல்லா பாட்டுக்கும் ஒரே பிஜிஎம் தான் அடிப்பாங்க, கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்குவோம், ஒரே இறைச்சலோட பாட்டு அடிப்பான். அந்த பாட்டு அந்த நேரத்துக்கு நல்லா வித்துரும். ஒரு வருஷம் கழிச்சு அந்த பாட்டை கேட்டால் கொன்றுவேன் எல்லாம் அந்த பாட்டை. இன்னைக்கு அரபி குத்து பாட்டு யாராவது கேட்பாங்களா? விஜய் ரசிகரை சாவடிச்சிடும் படா, இப்போ இருக்கிற படத்தை போடு அப்படின்வான். ஆனால் 80கள் 90களில் வந்த இளையராஜா பாட்டை போட்டிங்கன்னா, தலைவரை இன்னொரு பாட்டு போடு, அதுலேயே இன்னொரு பாட்டு இது போடுவேன். உண்டா இல்லையா? நல்ல இசையும் நல்ல பாடல் வரிகளும் நம்மளை செழுமைப்படுத்திச்சு, நம்ம மக்களை இன்னும் பண்பட வச்சுது. இவர்கள் நமக்கு தலைவர்களா நாளைக்கு. இந்த விஜய் இந்த மக்களுக்கு ஏதோ செய்ய போகிறாராம். நான் என்ன கேட்குறேன், என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் இன்று வருகிறேன். ரைட்டு, உன்னை வச்சு நீ யார் படம் எடுக்க ஆள் இருக்கா? 280 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறது ஏதாவது நிறுவனம் இருக்காங்க இங்கே? மொத்த முதலீடு அவ்வளோதான் வச்சுருப்பான். உனக்கு தூக்கி கொடுத்துட்டு கடன் நிலைய போகிறதா? சரி, உன் படம் ஓடிச்சுன்னா பரவாயில்ல. ரஜினி படம் கூட ஓடிடுது, ஓவர்சீஸ் ஃபுல்லாக அவருக்கு இருக்குது. 600-700 கோடின்னு போட்டாலும் ஒரு 1000 கோடி எடுத்து கொடுத்துருது. நீங்கள் தமிழ்நாடு கேரளாவை தாண்டினா யார்? இப்போ தான் கொஞ்சம் அப்படி இப்படி அங்கே கால் உண்ணுங்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி ஆட்கள் நான் உச்சத்தை விட்டு வருகிறேன். ஏன் வர்றீங்க? மக்களுடைய இதை பார்க்க என்னால் சகிக்கலை. அப்படியா? எத்தனை விஷயத்தில் நீங்கள் பார்த்து சகிக்க முடியாமல் அறிக்கை விட்ருக்கீங்க? எத்தனை விஷயத்தில் நீங்கள் பொங்கி போய் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இந்த அரசு இந்த மாதிரி பண்ணுது, நான் வந்தால் விட மாட்டேன் அப்படின்னு எத்தனை தடவை பேசியிருக்கீங்க? சகிக்கலை, பார்க்க முடியல, அதுக்காக அந்த மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னா அந்த மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்படி தெரிஞ்சிருந்தா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதா? தெரியுதா? இவர்கள் நாளை தலைவர்கள். இவர்கள் எலெக்ஷனில் வராங்க, இதே உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையோடையே அவர் வராரு. யதார்த்தம் வேற. 93ல் வைகோ இதே மனநிலை தான் இருந்தார். குருமூர்த்தி கூட சமீபத்தில் துக்ளக் விழாவில் பேசியிருப்பார், விஜயையும் வைகோ ஒப்பிட்டு. நான் அதுக்கு முன்னாடியே பேசிட்டேன். விஜய் வைகோ மாதிரி உணர்ச்சி வயப்பட்டு எனக்கு தான் எல்லாமே முடிவெடுத்திங்கன்னா ஆடி காற்றுல அம்மியே பறக்கும். அன்றைக்கி அதிமுக பறந்தது, கூட சேர்ந்து மதிமுகவும் பறந்தது. அது மாதிரி இன்றைக்கி என்டிஏ பண்ணுற அந்த இதில் திமுக பறக்க போகுது, கூட சேர்ந்து நீங்களும் பறக்க போகிறீங்க. போகும்போதே திமுக காலை வாரி விட்டு போக போகிறீங்க. இதுதான் நடக்கப் போகிறது. அதே போலண்ணே, நேற்று அவங்க பேசும்போது ஆதவர்ஜனா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காரு. அதெல்லாம் முழுக்க முழுக்க உதயநிதி மேலே உள்ள அந்த பழைய காலத்தில் பேசுகிறாங்க. அவங்களும் தனி அஜெண்டா இருக்குங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் பிரச்சனை தான். நான் தான் சொல்கிறேன், எலைட் அரசியல் பண்ணாதீங்க. யாராவது மக்கள் பிரச்சனை பேசுனீங்களா நேற்று மேடையில்? ஒன்றுமே இருக்காது. பேசினாலும் வேகாக இருக்கும். ஏன் வேகாக இருக்குன்னா, உங்களுக்கு அந்த பிரச்சனையில் ஈடுபாடு இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஏதோ எழுதி வச்சுட்டு அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிப்பீங்க. அதனால தான் அருண்ராஜ் பேச்சோ சிடி நிர்மல்குமார் பேச்சோ அந்த தொண்டர்கள்ட்ட ஒருத்தவங்க கைத்தட்டலைங்க. அருண்ராஜ் பேசணும், சிடி நிர்மல்குமார் அவங்களாம் கொஞ்சம் சப்ஜெக்ட் பேசுனாங்க, ஆனால் கைத்தட்டல. ஏன்? இவர்களுக்கும் அந்த விஷயத்தில் ஒரு உள்வாங்கல் கிடையாது. ஒரு கோபம், சமூக கோபம் இருக்குல்ல, அது இருந்தால் கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. அதுவும் இல்லை. ரெண்டாவது, இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனைனா, தலைவர் எல்லாரும் புகழ்கிறாங்க, நம்ம புகழாமல் போனால் நமக்கு சிக்கல். எனக்கு தலைவர் ஆணையிட்டு இருக்கிறார், நீங்கள் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று. அப்போ தலைவர் அவர் கம்னு தான் இருப்பார். கம்னுங்கிறவர் எப்போ அவனுக்கு சொல்லுவார் அப்படின்ற கேள்வி வராது. அப்போ இந்த பிரச்சனை ஒரு பக்கம். இப்படி போகிற இதில் பார்த்தீங்கன்னா, இவர் ஆதவர்ஜுனா அவருக்கு ஒரே பிரச்சனை என்ன அவ்வளோ செலவு பண்ணி 2021 நான் திமுகவில் பண்ணியும் என்னை வெளியே தோற்றி விட்டீங்களே, அதுக்கு உதயநிதின காரணம். மன்னராட்சி மன்னராட்சி மன்னராட்சி, இப்படியே அவர் அதில் மட்டும் கவனம் செலுத்துறது. போகிற போக்கில் திருமாவளவனை உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 20 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னு வார்த்தையை விட்டார். நைட்டே அவருக்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கும் போல். காலையில் அப்படியே மறுப்பறிக்க, நான் அப்படி சொல்லிங்க, நான் அப்படி இல்லைங்க, அப்படி இப்படின்னு. வேறு எப்படிங்க சொன்னீங்க? நான் உங்களை ஏமாத்துறாங்க 20 பேர்னு சொன்னேன். அதுன்னு 20 பேர், ஒரு 4-5 பேர் சொன்னால் பரவாயில்ல, அதுனா 20 பேர் அப்படி இப்படின்னு விட்டுறாரு. நீங்கள் பேசுனது தான் சமூக இருக்குல்ல, கீழே எடுத்து போடுறான், இப்படி பேசிட்டு உருட்டுறியே அப்படின்னு. இப்போ நான் கூட போட்டேன், எங்கள் தாவேகா தலைவர்களுக்கே என்ன பிரச்சனைனா, மக்கள் பிரச்சனை பற்றி உங்கள் யாருக்குமே ஒரு பார்வை இல்லை. நீங்கள் எல்லோரும் எலைட் அரசியல்வாதிகள், விஷயத்தை மேலோட்டம் பார்க்குறீங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்கிறீங்க. ஆதவர்ஜுனா ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் சென்னையில் போராடிட்டு இருந்தான், தூய்மை பணியாளர். என்ன பண்ணீங்க? அதை பற்றின புரிதல் இல்லை அவங்களுக்கு. புரிதல்னா இயற்கையாக ஒரு கோபம் வரும்ல, ஐயோ பாவண்டா போராடுறாங்க, தலைவர் பார்த்துட்டாங்க, இன்றைக்கி 20ஆம் நாள் போராட்டம், தலைவரை ஒரு அறிக்கை ஒன்று விடுங்க, கொஞ்சம் கடுமையாக கண்டிச்சு நம்ம அந்த மாவட்ட தோழர்களை போய் அவங்கள பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கு வேண்டிய வசதி தான் பண்ணி தர சொல்லுங்கள். நடுவில் ஒரு தீபாவளி போச்சு, ஒரு பொங்கல் போச்சு, ஒரு நியூ இயர் போச்சு, அப்போ அவங்களுக்கு நம்ம தாவேகா சார்பில் எதாவது பண்ணுங்க, அதை பிரபலப்படுத்திக்கங்கன்ற.
நல்ல விஷயம். ஒருத்தர் இறந்து போனார், ஐயோ தலைவரை இறந்துட்டார், உடனே அறிக்கை விடுங்க. ஏ இரக்கமற்ற அரசே இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இன்னும் எத்தனை உயிர்கள் உங்களுக்கு வேணும்? 6 மாதம் ஒருத்தர் சம்பளம் இல்லாமல் இருந்தால் என்ன நிலைமை ஆவார்? அப்போ அறிக்கை விடுங்க. எதுவுமே உடனே நம்ம தொண்டர்களை நம்ம இவர் சீட்டியர் நான் போகிறேன், யார் இவரை, அதவே நேராக போய் மாலை போட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா வச்சுக்கிங்கம்மா, எதாவது இருந்தால் உதவி இருந்தால் கேளுங்க, இவங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம். வெளியில் வந்து ஒரு பேட்டி. அந்த மக்கள் உங்களை மறப்பாங்களா? பண்ணீங்களா? பண்ணலை. ஏன் பண்ணல? உங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. இல்லை, நீங்கள் வந்து காரில் இருந்து உலகத்தை பார்க்குறீங்க, அதுவும் சொகுசு காரில் இருந்து. ரோட்டில் இருக்கிறவனும் வெயிலோ மழையோ அந்த காற்று தூசோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வெளியில் இருக்க வெயில் கூட கூலிங் கிளாஸில் இதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். மழை கொட்டுன்னு கொட்டும் போது அங்கே நின்று குளிரில் நடுங்கிட்டு பெருக்கிறவனுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் கார்லேருந்து பார்க்குறீங்க உலகத்தை, அவங்க ரோட்லேருந்து பார்க்குறாங்க. மற்ற அரசியல்வாதி கார்லேருந்து பார்த்தாலும் சில பேருக்கு வந்து அந்த துன்பம் தெரியும். எம்ஜிஆர்லாம் வேறு லெவலு. நீங்கள் இதிலெல்லாம் நீங்கள் அவர் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. ரிக்ஷா ஓட்டுநர்கள் வந்து மழையில் நனைகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ரெயின் கோட்டுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. எல்லாருக்கும் ரெயின் கோட்டு கொடுத்தாரு, கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு ரிக்ஷா தொழிலாளருக்கு ரெயின் கோட்டு கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அவன் மழையில் நனையக்கூடாதுன்ற எண்ணம், அதை வந்து யாரும் பார்க்கல. இதை வந்து விளம்பரப்படுத்துகிறாரு, அது என்ன பண்ணுறாரோ கொடுக்குறாருல்ல, அதை பண்ணீங்களா நீங்கள் யாராவது? ஏன்னா இவர்கள் கட்சியிலேயே உயிரிழந்தவர்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் விக்கிரவாண்டி வரும்போது 2 பேர் இறந்துருப்பாங்க. சஜின்னு ஒரு மாவட்ட செயலர், கட்சிக்கு அவ்வளோ பாடுபட்டவர், அவர் இறந்து போய் அவர் குடும்பம் இன்றைக்கி நடுத்தரில் இருக்குது. அந்த ஒரு படத்தை கூட திறக்கல. எல்லா கட்சியிலையும் இறந்து போன கட்சியை நிர்வாகிக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவர் படத்தை திறந்து வைப்பாங்க, அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஏதாவது நிதி கொடுப்பாங்க. இது பார்க்குற மற்ற தொண்டர்கள் கட்சி நம்ம கூட இருக்குது, வர்றா நம்ம கட்சியில் ஒருத்தர் இறந்து போனார், கட்சி தலைவரே வந்து படத்தை திறந்து வச்சு அவரை பற்றி பேசுகிறார், அது ஒரு பிரச்சார மேடையாக மாற்றுவாங்க. இன்றைக்கு மறைந்து போன அவர் வந்து நம்ம கைவிட மாட்டோம். இன்னும் திமுகலாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இறந்தவங்களோட பிள்ளைகளை ஒரு காலத்தில் இருந்து இப்போ இல்லை, இப்போலாம் பணங்குதா, அதான் நான் தான் நிதி கொடுத்துருமா, அப்புறம் என்ன நான் இப்போ போஸ்ட் ஓட்டுற வேலையை பாருன்னுவாங்க. முன்ன அப்படி இல்லை, அவர் பையனுக்கு ஏதாவது சீட்டு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருந்தது. அதிமுகவிலையும் அந்த இது உண்டு, கலாச்சாரம் மற்ற கட்சிகள்லையும் உண்டு. ஆனால் இங்கே திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் மதுரையில் மாநாடு நடத்துகிறீங்க, திருநெல்வேலியில் இறந்து போனவர் இருக்கார், அவர் இறந்த சமீபத்தில் மதுரையில் அந்த மாநாடு நடத்துகிறீங்க, பொதுக்குழு மாநாடு அரங்கத்துக்கு கூட பேர் வைக்கல. இதுதான் இவருடைய நிலைமை. அதனால் இவர் வந்து மற்றவர்களை விமர்சிக்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. இந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி மற்ற தலைவர்களும் சரி தரவுகளே அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் பெரிய வசதி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, அதை பயன்படுத்துகிற அளவு ஏங்க உங்கள்கிட்ட நல்ல நவீன ஐபேடு ஆப்பிள் இது இருந்துக்குது, என்கிட்ட ஓட்ட உடச்ச லேப்டாப் இருக்குது, இதை வச்சு நான் எதையோ தேடி எடுத்துக்கணும்னு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் அதை வச்சு சும்மா இருக்கிறீங்க. அது இருக்கிறதுனால நீங்கள் பெரிய அறியாவில் ஆடுவீங்களா? ஓட்ட உடச்சல் வச்சுட்டு நான் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னா? நீங்கள் அந்த கருவியை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? அது மாதிரி தான் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள், எந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துகிறீங்களா, அந்த மக்களுக்கு நீங்கள் எப்படி நிற்கிறீங்க? உச்சத்திலிருந்து நான் வந்து விட்டேன் சொல்கிறீங்கல்ல, என்ன வந்தா அவர் யார்? யாதவ அர்ஜுனா தியாக தலைவர், என் தலைவர் தியாக தலைவர், என்ன தியாகம் பண்ணான்னு கேட்டேன். உடனே கீழே வந்து திட்டுனுங்கிறாங்க. என்ன ஏதாவது தியாகம் இருக்கணும்ல? மற்ற கட்சியில் கூட நான் ஜெயிலுக்கு போனோம்பா, போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், ஏசி காரை விட்டு இறங்கி வந்து வெயிலில் ஒரு 2 ஹவர் நின்னேன், இப்படியாவது ஏதாவது தியாகம் பண்ணியிருப்பாங்க. காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலையாக இருப்பாங்க. ஆனால் நீ அது கூட இல்லையே. ஆனால் தியாகம்னு சொன்னால் இந்த வார்த்தைகள், இந்த புகழ்ச்சி, தற்புகழ்ச்சிலாம் எதுக்குமே உதவாது. இதுதான் நீங்கள் நிலைமை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு முக்கியமான நிர்வாகிகள் இறந்துட்டாங்கன்னா அடுத்த வரக்கூடிய ஒரு கூட்டங்களில் முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு ஏங்க நேராக முதல்வரை வீட்டுக்கு போகிறாருங்க, முதல்வரை வீட்டுக்கு போகிறாரு, போய் மாலை போடுறாரு, இன்னொன்று படம் திறந்து வைக்கிறாரு, படத்திறப்பு விழா நிகழ்ச்சியை ஒரு இதாக நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க. ஒன்று முதல்வர் போகிறாரு, இல்லை துணை முதல்வர் போகிறாரு, இல்லாட்டி அந்த மாவட்ட அமைச்சராவது கலந்துக்கிறாரு. அதிமுகவில் இது உண்டு. மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்கல்ல. காமராஜர் பிறந்த நாளுக்கே 50 தலைவர் மதியானம் 3 மணிக்கு மாலை போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ எல்லாருக்குமே அதுதான். அதில் சில ஃபோட்டோ ஏஐ வேறு என்னத்த சொல்கிறது, எலைட் அரசியல்வாதிகள் தான் சொல்லணும். அப்புறம் என்ன, இப்போ வந்து நம்ம சிடி நிர்மல்குமார் வந்து கிட்டத்தட்ட 40% ஓட்டு நமக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில் அதை வந்து அவர் உறுதியாக சொல்கிறாரு? ஆதவ அர்ஜுனா சொன்னார்ன்றது அடிப்படையில் உறுதியாக சொல்கிறாரு. அவர் சொன்னதை வச்சு இவர் சொல்கிறார். ஆமாம், அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் 36%ன்னு இவர் சொன்னார் செங்கோட்டையன். அந்த அடிப்படையில் 4% ஏறிடுச்சு. ஆமாம், தங்க விலை ஏறலையா? நம்புறீங்களா? தங்க விலை எதன் அடிப்படையில் ஏறுகிறது? அந்த அடிப்படையில் தான் ஏறுகிறது. அடுத்த மாதம் 45ன்னுவோம். இந்த தேதி முடிட்டோம். இன்றைக்கி என்ன தேதி? 26ஆ? இன்னும் 5 நாள் இருக்குது.
இந்த மாதம் 31 நாள். அதுக்கு பிறகு பாருங்கள், பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் 45% மாறிடும். அப்புறம் மார்ச்சில் 50% 50,000 தேர்தல் நடக்கும்போது 55% மாறிடும். சிஎம் அவங்க தான். அவ்வளோ பிளாஸ்ட்டு தான். பிளாஸ்ட். ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து விசில் அடிங்கப்பா, வயசானவங்க முன்னாலும் போய் விசில் அடிச்சிடாதீங்க, ஓட்டு இல்லாமல் போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன உண்மைதாங்க. அவர் நானே போட்டேன் ட்விட்டரில். அது கூட இல்லை, காலையில் அடிக்க வேணான்னு சொல்லுங்கள். குப்பை வண்டி வந்துக்குதுன்னு குப்பையை எடுத்துகிட்டு நம்ம வீட்டம்மாங்க கீழே போய் வெளியில் ரோட்டுக்கு போனாங்கன்னா நம்மளால் விசில் அடிச்சு நிற்பான். என்னப்பா எங்கப்பா குப்பை வண்டி காணும்? இல்லைக்கா நான் தாங்க அடித்தேன். தாவேக்கா சின்னக்கா மறந்துடாத, சாவடிச்சிடுவேன், குப்பையை கொண்டு குப்பை வண்டி வருதுன்னு நினச்சினுக்கிறேன் அப்படின்னு. அது ஒரு பிரச்சனையாக மாறிட போகுது. பார்த்து அடிங்கடா. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அடிக்கிறது. அப்புறம் கூட்டம் இனி பாருங்கள், தாவேக்கான்னு கத்தியிருந்தாங்கல்ல, இனி விசில் தான். நேற்றே விஜய் காரில் கை வச்சுனாரா? இனி யாராவது பேட்டி கொடுக்குறாங்க வச்சுங்க, பின்னாடி இந்த விசில் அடிச்சுட்டு இருப்போம். இனி இந்த வேலை எல்லாம் பண்ணுவான், எல்லா கூத்தம் நடக்கும், பார்க்க தான் போகிறீங்க. விசில் சின்ன அறிவிச்சு அன்னைக்கே கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விசில் அடித்து பப்ளிக் நியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும். பொதுமக்களுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடாதுன்றதில் இந்த கட்சிகள் உறுதியாக இருக்கணும். அதுதான் நாசுக்காக சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் செங்கோட்டையனுக்கு, அதனால் நாசுக்காக சொன்னார். இவர் நம்மால் இல்லை, அந்த புரிதல் தொண்டர்களுக்கு இருக்காது. இருக்காது. அவர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நேற்று கூட ஒரு படத்தில் போய் அந்த அஜித் ரசிகர்கள் தியேட்டருக்குள்ளே போயிட்டு பட்டாசு வெடிக்கிறான். இந்த மாதிரி ரசிக மனப்பான்மை இருக்குல்ல, அவன் வந்து என்னென்னா பண்ணுவான். இதே ரசிகர்கள் ரோகிணி தியேட்டரை சீட்டுனா இப்படி தானே இருக்கும், எல்லா சீட்டையும் படுக்க வச்சுட்டு வந்துட்டானுங்க. ஆமாம். அதனால் இது ட்ரைலர் போட்டது குற்றமா? ஏன்னா உன் தலைவன் நல்லா நடிகள்னா தியேட்டருக்காரன் என்னையா பண்ணுவோம்? சரி, சீட்டை ஃபுல்லாக படுக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி மனநிலை கொண்டவங்க இனிமேல் தம்பி கீழே இறங்குப்பா, கீழே இறங்கினா தான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னால, இனிமேல் தம்பி விசில் அடிக்காதடா, டேய் பேசணும்டா, டேய் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, இனிமேல் அதெல்லாம் நடக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எப்போ மாதத்தோட வந்து கூட்டம் நடத்த போகிறாங்க. இன்னும் எத்தனை 45 நாள் தேர்தலோட வச்சுங்க. ஏப்ரல் 20ன்னு வச்சிங்களேன். பிப்ரவரி 20, மார்ச் 20, ஏப்ரல் 20, கரெக்டாக 3 மாதம் வச்சுக்கோங்க. இந்த 3 மாதத்தில் 3 கூட்டம் இல்லை 5 கூட்டம் நடத்துவார். அதனால் அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நாஞ்சில் சம்பத் பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் வந்து பேசவே மாட்டார். ஆமாம், மௌன புரட்சி தான் பண்ணார். ஏன்னா தலைவரை பற்றி தமிழகம் ஃபுல்லாக எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியே கொண்டு போய் முட்டு சந்தில் நிறுத்திட்டு வட்டா அப்புறம் அண்ணா இதோ வரேன், அவ்வளோதான். இந்த கதை தான் நாஞ்சில் சம்பத் பற்றி தெரியாதா? காராகிரகத்தில் எங்களை பூட்டி வையுங்கள், உலகமே திரும்பி பார்க்கும் தலைவன் என் வைகோ, அப்படி இப்படிலாம் பேசினவர். கலைஞரை புகழ்ந்து பேசினவர், ஸ்டாலினை புகழ்ந்து பேசினவர். அவர் வாய் விற்பனர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆகும். வந்துட்டார், இவங்களாம் சேர்த்துட்டாங்க. உலகத்திலேயே மொழிக்காக போராடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான்னார். அப்படியா? பங்களாதேஷம் அவர் தான். அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, பங்களாதேஷில் தாக்காவிலே அந்த தலைநகரிலே முகமது அலி ஜின்னா பேசிக்கொண்டிருக்கிறார், ஒரு இளைஞனிலிருந்து வாயை மூடு, எங்கள் மொழியில் பேசு என்று சொன்னார். மீண்டும் அவனை அமைதிப்படுத்தி விட்டு ஜின்னா பேசினார். மீண்டும் இந்த இளைஞன் எங்கள் மொழியில் பேசு, உருது மொழியில் பேசாத, வங்க மொழியில் பேசு என்று சொன்னான். அந்த இளைஞன் தான் 1970களில் வங்கதேசத்தை உருவாக்கிய முஜிபுர் ரஹ்மான் அப்படின்றாரு. அப்போ அங்கே மொழி தானே. பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்? மூன்றாம் தர குடிமக்களாக நீ வங்க மொழி பேசுகிற கிழக்கு பாகிஸ்தான் மக்களை நடத்துனீங்களா இல்லையா? உருது மொழியை வச்சு வங்க மொழி மக்களை மூன்றாம் தர மக்களாக நடத்துனீங்க. அவங்க கொதித்தெழுந்து, நீ என்ன இது பண்ணுறது, எங்கள் மொழியே வேறு, நாங்கள் தனியாக போகிறோம். என்ன இஸ்லாமியர் தான், மதம் தான். அவர் சொன்னது கரெக்டு தான். மதம் என்ன எது இருந்தாலும் மொழி தான் முக்கியம் அப்படின்றது. அந்த மொழி தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீ இஸ்லாமியர், நானும் இஸ்லாமியர் தான், ஆனால் நீ உருது பேசுகிற இஸ்லாமியர், நான் வங்கம் மொழி பேசுகிறவன். நீ என்னை உன்னுடைய சகோதரமாக நடத்தலை, மொழியை வச்சு என்னை பிரிவினை பார்க்குற, என்னை ரெண்டாம் தர மக்களை நடத்துகிற. அதனால் நான் எனக்கு தனி நாடு வேணும் தான் பங்களாதேஷ் பிரிஞ்சுது. இதை சொல்லிவிட்டு மொழிக்காக போராடிய ஒரே இது இந்திய உலகத்திலேயே தமிழ்நாடுதுன்னா, தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. ஏன் இதே மொழி இந்திக்கு எதிராக மகாராஷ்டிராவில் மராத்தி மொழிக்காகவும், கர்நாடகாவிலும் கேரளாவிலும் பல மாநிலங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்குல்ல. நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கன்ஸ்னு ஒரு மொழியை கருப்பின இளைஞர்கள் மேலே திணிச்சாங்க. அன்றைக்கி எதிர்த்து போராடி 100கணக்கான பேர் துப்பாக்கி சுட்டு இறந்து போனாங்க. மொழிக்காக நடந்த போராட்டம் தானே. ஸ்பெயினில் நடந்திருக்குது, கனடாவில் நடந்திருக்குது. இந்த உருட்டு தானே வேணான்றது. அந்த காலத்தில் உருட்டுனீங்க, எந்தவித தரவுகள் இல்லை நம்பணும்.
இந்த காலத்தில் செல்ஃபோன்லேயே இருக்குது தரவுகள். அப்போ அந்த உருட்டு எதுக்கு? இதுதான் இவர்கள் இந்த மொழி கிளின்னு வச்சு அதில் ஒருத்தன் கீழே எனக்கு விளக்கம் போடுறான். ஏய் தீக்குளிச்சு இறந்தது தான் அவர் சொல்கிறா. டேய் இறந்து போனது தான்றா, போராட்டம் நடத்துனது தான்றா, துப்பாக்கி சூட்டில் செத்தாலும் சாவு தானடா, அப்புறம் என்ன தீக்குளிப்புன்னு தனியாக உருட்டுறீங்க? நம்ம ஆளுங்க சொல்கிற விளக்கெல்லாம் நம்ம ஒன்று கேட்டால் அவன் ஒன்று சொல்லுவான் பாரு, இங்கே புரியாது அங்கே போனோம், அந்த மாதிரி தான். அதே போல் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அதிமுக வந்து விஜய் மேலே ஒரு விவாதத்தை கொண்டு வராங்க. எப்படின்னா பனையூர் பண்ணையாருங்கிற வார்த்தையை முதல் தடவை கொண்டு வராங்க. பனையூர் பண்ணையார் ஏற்கனவே இருக்கிற வார்த்தை தான் சொல்லிட்டாரா? அதிமுக சொல்லாமல் இருந்தது, இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் அவருடைய ஒரு படத்துக்கும் வந்து நாங்கள் தான் வந்து வெளியிடுறதுக்கு வந்து உரிமை இதாக இருந்தோம், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி அவர் மறந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்காங்க. ஆமாம், நன்றி மறந்த தன்மை தான், இனிமேல் பாருங்கன்னு இருக்காங்க. கரூர் சம்பவத்தில் நீயும் தானே காரணன்றாங்க. இப்போ நாளைக்கு சார்ஜ் ஷீட் இப்போ சிபிஐ விசாரிச்சது, அரசு போலீஸ் வந்து பொறுப்பற்ற தன்மைன்னு தான் வரும். சார்ஜ் கொடுப்பாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உயிரிழப்பு காரணமாக இருந்தீங்கன்னு உங்கள் மேலே வழக்கையே திருப்ப முடியும், உங்களை அக்யூஸ்டும் பண்ண முடியும், உங்களை அக்யூஸ் நம்பர் 1ஆகவும் ஆக்க முடியும். ஏன்னா நீங்கள் தானே காரணமாக வந்திருக்கீங்க. போலீஸு அவங்க பொறுப்பை தட்டி கழிச்சாங்க, கவர்மெண்ட்டு பொறுப்பை தட்டி கழிச்சாலும் கூட்டம் இவ்வளோ சேர்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது யார்? லேட்டாக வந்தது யார்? 500 மீட்டருக்கு அந்தாண்டியே நிறுத்த சொல்லிட்டோம், அதே மீறி வந்தாங்கன்னு போலீஸ் தரப்பில் சொன்னாங்கல்ல, அது உண்மையாக இருந்தால் அப்போ அந்த உயிரிழப்பு காரணமாக நீங்கள் இருக்கிறீங்கன்றது வந்துடும்ல. அப்போ உங்களை குற்றவாளி அந்த பட்டியலில் சேர்க்கலாம்ல, குற்றப்பத்திரிகையில் உங்கள் பேரை சேர்க்கலாம்ல, இதெல்லாம் இருக்கும். அதனால் இதை வந்து தடுக்கிறதோ இவரை காப்பாற்றுகிற வேலையோ இவர் பக்கம் இருக்கிற இவருக்கே தெரியாத நியாயத்தையோ அதிமுக பேசிகிட்டு இருந்தது. அந்த எங்கே இவர் அடித்தா என்டிஏ போயிடுவாரோன்ற பயத்தில் திமுக தடுமாறிட்டு இருந்தது. இன்றைக்கி தன்னுடைய உதவி செஞ்ச கையை தட்டி விட்டுருக்காரு, அதனுடைய பலனை அனுபவிப்பார். இனி திமுக ஏறி அடிக்கும். இன்னொன்று சொல்கிறேன், சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் போட்டியிட வேட்பாளர்கள், இவர்களுடைய நிர்வாகிகள், கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் விலை பேசுகிற வேலைலாம் நடக்கும். ஆனால் வேட்பாளரை அறிவித்து வேட்புமனு தாக்கலில் ஜெயிச்சா பிறகும் கட்சி மாறுற வேலைலாம் நடக்கும். கரெக்டாக அந்த விட்ராயல் பண்ணுற டைமில் எல்லாம் நடக்கும், கேண்டிடேட் தூக்கக்கூடிய நடக்கும். இவர்கள் அதெல்லாம் ஒன்று, இவங்களை வந்து எல்கேஜி, அவன் பிஹெச்டி வாங்கினவங்க. அது விஜயகாந்துக்கே நடந்துச்சு. டிஎம்கேவும் ஏடிஎம்கே இந்த விஷயத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க. பாஜக அகில இந்திய லெவலில் பிஹெச்டி பட்டம் வாங்கினாது. பீகாரில் நடந்ததா? ஆமாம். மகாராஷ்டிரா நடந்ததா? உங்களுக்கும் நடக்கும். அப்போ இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களன்னா அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்க. நான் சொன்னேனே, உங்கள் படம் ஜனநாயகன்னு பெரிய இந்த எம்ஜிஆர் எடுத்த அந்த கொள்கை படம் மாதிரி வரும்னு நீங்கள் உருட்டுனீங்க. அப்போ அப்படி வர்ற படத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரியும்ல. அப்போ 60 நாளைக்கு முன்னாடியே சென்சாருக்கு அனுப்பிச்சிருந்தா என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அந்த 60 நாளில் முடிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னு தானே நீங்கள் கொண்டு போய் தட்கலில் விட்டீங்களா. அப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கட்சிக்கு இடையூறு கொடுக்கறதில்ல, கட்சியில் சொந்த காசு செலவழிச்சிட்டு கடனாளியாக நிற்கிறவனை வாராசான் தோளில் கை போட்டு நான் பார்த்துக்கிறவன் கடனன்னா அவன் அப்படியே கொள்கை குன்றாவாக இருப்பான். அவன் வெறுப்பில் தானே இருப்பான். கட்சி பதவிக்கு துட்டு கொடுத்து வர்றவன் அதை விட அதிகமாக துட்டு எதிர்பார்த்தானே இருப்பான். கண்டிப்பாக அது அவனுக்கு ஈடு கட்டும் போது அவன் நிற்பான், அவங்கள்ட்ட அவனுக்கிட்ட நான் கொள்கையாக இருக்கும். இது எல்லாமே பிரச்சனை இருக்குது. அதனால் தாவேக்காக வருங்காலங்கள் முள்படுக்கை காலங்களாக கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்ற மாதிரி தான் இருக்கும். திமுகவோட மொழிப்போர் இயக்க கூட்டத்தில் வந்து சிஎம்சின்னு ஒரு வார்த்தை, அதாவது பிரதமர் சொன்ன வார்த்தை கரப்ஷன் மாஃபியா, கரப்ஷனுங்கிறத வந்து நம்ம எடப்பாடியோடையும், மாஃபியாங்கிறத டிடிவியோடையும், அப்புறம் சிங்கிறது வந்து கிரீம்ங்கிறது நம்ம கிரைம் அன்புமணி ராமதாஸ் அவரையும் வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ திமுக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனங்களை வந்து வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் எப்போவுமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து தங்களுக்கு உதவி செய்தவர்களையோ தங்களுக்கு எதிராக பேசுகிறவங்களையோ மட்டமானவர்களாக, அறிவற்றவர்களாக, அவர்கள் தான் குற்றவாளியாக, மிக மிக நேர்மையாளர்களாக தங்களையும் சொல்கிறது வழக்கம். ஒரு அமைச்சரே உள்ளே போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் பல சட்ட போராட்டம் நடத்தியும் கடைசியில் தண்டனை தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜாமீன் எப்படி கிடைக்குதுன்னா, ஆர்டிகல் 19(1) ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை, இது அதிக ஆண்டு சிறைக்குள்ளே இருக்கக்கூடாது, அந்த அடிப்படையில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜி ஓகாவை என்ன சொன்னார்னா, ஒன்று ரிலீஸ் பண்ணது மெரிட்டில் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மனிதனை வச்சிடக்கூடாது அப்படின்னு மணி சிசோடியாக கொடுத்துட்டார். அந்த அடிப்படையில் தான் அவனை பண்ணுறாங்க. அதை காப்பாற்றிக்க தெரில, மீண்டும் அவருக்கு பதவி கொடுக்குறீங்க. யாருக்கு? நீங்கள் தான் சொன்னீங்க 2018 நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த அமைச்சர் பெரும் ஊழல் இது
வந்தால் விட மாட்டேன், சிறையில் தூக்கி வைப்பேன்னு. நீங்கள் சிறையில் தூக்கி வைக்கிறது இதுதானா? செந்தில் பாலாஜி என்ன அப்படி உங்களுக்கு அவ்வளோ பெரிய மற்ற திமுக அமைச்சர்லாம் ஓரம் கட்டி இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா அவர் மேலே என்ன சகோதரரா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா? அப்போ அது என்ன பாசம்? அந்த பாசத்துக்கு பின்னணி என்ன? இலாகா இல்லாத அமைச்சராக எப்படி வைப்பீங்க? ஊரே தூட்டுச்சுல்ல, நீதிமன்றமே சொல்லிச்சு. கவர்னர் தலையிட்ட விஷயத்தில் கவர்னரை கண்டிச்சுட்டு இருந்தாலும் சொல்கிறோம், நீங்கள் இப்படி நடக்கிறது சரியில்லைன்றதை கொஞ்சம் கவனத்தில் வச்சிங்கன்னு. அப்போவாவது நீங்கள் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீக்கினீங்களா? நீக்கலை. எப்போ நீக்கிறீங்க? ஜாமீனுக்கு ட்வின் கண்டிஷன் இருக்குது. அதுக்கு இது சிக்கலாகுன்றதுனால அவர் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கிட்டு நாங்கள் இப்போ வெறும் எம்எல்ஏ தாங்க, என்னை விட்டீங்கன்னா நான் அப்படியே போயிடுவேங்கன்னு. ரைட்டுப்பா, ரொம்ப நாளுக்குற போகணும்னு விட்றாங்க. வெளியில் வந்து அடுத்த நாள் அமைச்சராக பதவியாக இருக்கிறீங்க. அதை தானே நீதிபதி சொன்னார். அப்போ இந்த விவகாரம்லாம் யார் பண்ணது? யார் துணை போனது? ரெண்டாவது மணல் ஈடி எந்த அளவுக்கு போச்சு? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கி வச்சுருக்கீங்க. மற்றபடி குற்றம் இல்லைன்னு எதாவது பண்ண முடியுமா? நாளைக்கே அந்த தடை விலகுச்சுன்னா ஈடி எப்படி இறங்கும்? டாஸ்மார்க் விவகாரம் தடை தானே வாங்கி வச்சுருக்கீங்க. வேறு எதுவும் நீங்கள் கரெக்டு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த தடையும் எப்போ வேணாலும் விலகிடும். இப்போ அமைச்சர் மேலே ஒரே அமைச்சர் துறையில் 3 குற்றச்சாட்டுகளை ஈடி சொல்லி கடிதமாக கொடுத்துருக்கா இல்லையா? ஒன்று ஜாப் ராக்கெட்டு, இன்னொன்று டெண்டர், இதில் 3வது இப்போ ஒரு இது. இந்த 3த்துலேயுமே வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு கொடுத்து ஆதாரத்தை கொடுக்கலன்ற வழக்கு இப்போ கோர்ட்டில் இருக்கா இல்லையா? அப்போ இந்த விவகாரத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு மணல் மாஃபியான்னு பேர் எங்கே வந்துச்சு? கனிம வள கொள்ளைகள் நேற்று கூட ராதாபுரம் தொகுதியில் 20 இடத்துல நடந்தது, வெளியே வருது. இது எப்படி அனுமதிக்கப்படுது? இதற்கு பேர் என்ன? அங்கே கூட்டம் போட்டவங்களெல்லாம் விரட்டுற ஏற்பாடெலாம் நடந்தது. கூட்டத்தை நடத்த விடாமல் போலீஸை வச்சு விரட்டுற ஏற்பாடெலாம் நடந்தது. இது கனிம வள கொள்ளை கேட்டது. ஒரு சபாநாயகர் தொகுதி. இன்றைக்கும் லாரியாக கேரளாவுக்கு கனிம வளம் கடத்தப்படுது. என்ன பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு 100 லாரி அப்படி போகுதுன்னு இன்னை வரைக்கும் ஃபோட்டோ ஆதாரத்தோட பலரும் வெளியிடுறாங்க. சீமான் அங்கேயே போய் போராட்டம் நடத்துகிறார், பலரும் போராட்டம் நடத்துகிறாங்க. அன்புமணி பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறார். என்ன பண்ணீங்க? மாஃபியான்னு யாரை சொல்கிறீங்க? கிரைமு, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கிற மாநிலங்களில் இது ஒன்று. அதிக அளவு கடந்த 5 ஆண்டுகளோட இந்த 5 ஆண்டு அதிகம் நடந்திருக்கின்றது. அடிப்படையாக இருக்கிறதுனா அது போதை, டாஸ்மார்க்கு, கஞ்சா. இதை யாராவது மறுக்க முடியுமா? நீங்கள் வந்து எத்தனை டாஸ்மார்க் கடையை மூடுனீங்க? கஞ்சா புழக்கத்தை இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? அமைச்சர் 0 ஆக்கிட்டோன்னு சொன்ன அன்னைக்கு தான் திருத்தணியில் ஒருத்தரை போட்டு வெட்டுறாங்க வட இந்தியரை. நடக்குதா இல்லையா? இன்றைக்கும் சமூக வலைதளங்களை பார்த்தா இளைஞர்கள், சிறுவர்கள் கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் சண்டை போடுறது, பட்டாக்காத்தி வச்சு வெட்டுறது, இதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? ஒரு அப்பாவி அவன் வாழ்க்கையை தள்ளுறதுக்காக அந்த ஒரு படித்த இளைஞனாக இருப்பான். ஒரு சொமாட்டோலையோ ஸ்விக்கிலேயோ டெலிவரி பாயாக இருக்கான். அவனை கஞ்சா அடிச்சுட்டு இந்த கோழைகள் போட்டு நடுரோட்டில் வெட்டினாங்களா இல்லையா? அன்றைக்கி பொதுஜனம் வரலன்னா அவனை கொண்டிருப்பாங்க. எவ்வளோ ஈஸியாக அப்படியே போனானுங்க பார்த்தீங்களா? ஜனங்க வந்தோடனே ஒன்றுமே நடக்காத அந்த நாய்ங்க, ஒரு 5 நாய் ஒரு குழந்தைய துரத்தோம். யாராவது வந்து அந்த குழந்தைய இது பண்ணால் நாய்ங்க ஒன்றுமே தெரியாமல் சாதாரணமாக போவோம் பார்த்தீங்களா? திரும்பி அந்த மாதிரி போனாங்களா இல்லையா? கண்டிப்பாக. என்ன பண்ணீங்க? எங்கே ரோந்து இருக்குது? பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ கிரைம்ன்றதுக்கு உண்டா இல்லையா? மாஃபியான்றதுல கரப்ஷன் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அது இவர்களுக்கு என்னென்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது. இப்படி பேசுங்க தலைவர். நீட்டுக்கு என்ன சொன்னாங்க? நீட்டு விலக்கு ஏன் நீங்கள் வாங்கி தாங்கலன்றாரு. நாங்கள் வாங்கி தரோன்னு சொன்னோமா? முதல் கையெழுத்து நீட்டு விலக்குன்னு தானே சொன்னீங்க. ஆமாம். அப்புறம் என்ன சொல்கிறீங்க? மத்தியில் ஆட்சி வரும்னு நினச்சி நாங்கள் சொன்னோம். எப்படிங்க வரோம்? 2019 பிஜேபி வந்துடுச்சு. வந்த 2 வருஷத்தில் 2021 சட்டமன்ற தேர்தல். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதல் கையெழுத்து நீட்டு விலக்குன்றீங்க. அப்போ பிஜேபி ஆட்சி தானே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் ஆட்சி மாற்றம்னா அப்போ நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. என்ன கதை இது? அதுக்கப்புறம் நான் நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்றாரு. நேற்று பிரதமருக்கு அன்றைக்கி ட்வீட் போடுறாரு, நீட்டு விலக்கு என்ன ஆச்சு? என்ன பிரதமர் சொன்னாரா நீட்டு விலக்கு தர்றேன்னு? என்னங்க பொதுமக்கள் கம்முன்னு இருக்காங்க, இல்லை நம்ம போடுறதெல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்ற மனநிலை தானே. இவருக்கே அது ஏன் போடுறோன்னு தெரில. பார்த்தீங்களா? மதுரை மெட்ரோ, கோவை மெட்ரோ என்ன ஆச்சுன்னு கனிமொழி கேட்குறாங்க. உங்களுடைய அதிகாரிகள் தப்பான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட்டில் போய் கேட்டீங்க, ஐயோ இது காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணணும், பார்க்கலையா நீ இங்கே வந்து கேள்வி கேட்குறேன்னு கேட்டாங்க. கம்முன்னு வந்துட்டீங்க. மேகதாட்டு அணைக்காக உங்களுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர் யாராவது போராடினீங்களா? இங்கே வந்து உருட்டுறது. இதுதான் பிரச்சனை. 2010 கொடுத்துள்ள பாப்புலேஷன் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க, அதனால தான் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு கால் தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு கொச்சையான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுருக்காரு. அது வழக்கமாக சொல்கிறதுங்க.
அதெல்லாம் மக்கள் நிராகரிச்சிடுவாங்க. அவர் பல தடவை அது பதில் சொல்லிட்டாரு. இவர்கள் இதை தவிர இவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அதனால் இதுதான் சொல்கிறாங்க. பிஜேபி எதிரியாக காட்டணும். அதிமுக பேசும்பொழுது காரு இப்படி பேசணும். எழுதி கொடுக்குறோம் ஒரே ஆள் தெரியுதா? காலும் காரும் தான் தெரிகிறேன்னு உதயநிதிப்பேன். இவர் காலுன்றார். இது வந்து தனக்குத்தானே திருப்தி அடைஞ்சிக்கிறது. எப்படி அசிங்கப்பத்திரம் பார்த்தியா, இந்த வார்த்தை சொன்னோன்னா அந்த ஆள் மூஞ்சி எப்படி போச்சு பார்த்தியா அப்படின்னு சுய திருப்தி அடைகிறது. இது ஒரு முதல்வருக்கு அழகு கிடையாது. நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம், அதான் அவர் கேட்குறாரு. அரசியல் ரீதியாக என்ன விமர்சனம் பண்ணேன், நான் என் ஆட்சியில் என்ன பண்ணேன்னு சொல்லு, நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்காவது இவர் அவரை கொச்சையாக பேசியிருக்காரா? இதுதான். அதனால் அவர்களுக்கு அதுதான் பழக்கம். ஒருத்தரை ஒரு ரோட்டில் போய் சண்டை போடுறோம், பக்கத்து வீட்டிலே இருக்காங்க வச்சுங்களேன், நீங்கள் போய் எதாவது கேட்குறீங்க, கெட்ட வார்த்தையிலே அவங்க திட்டினாங்கன்னா நீங்கள் வந்துடுவீங்க. அவங்கள்ட்ட போய் வச்சுக்கிட்டு 4 பேர் முன்னாடி அசிங்கமாக பேசுகிறான், நம்ம அந்த தகுதி போய் பேச முடியாதுங்க. அதோடைய அர்த்தம் அவங்களுக்குன்னா பார்த்தியா ஓடி போயிட்டான் பயந்துன்னு. ஓடி போகல, அவங்க நாகரிகமாக நடந்துக்கணும்னு பார்க்குறாங்க. திருப்பி கெட்ட வார்த்தை பேசுனா இதே தான் நடக்கும். அதனால் ஓன்ட்ட எதுக்கு பேச்சுன்னு ஒதுங்கி போகிறாங்க. அதை வந்து நீங்கள் இதுன்னு எடுத்துக்கிறீங்க. ஒதுங்கி போகிறது கோழைத்தனம் இல்லை. அதுதான் அரசியல் நாகரிகன்றது அவர் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்கள்ட்ட அது இல்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு நன்றி.